Hello, check, check. Hello, check, check, check. Test, test, test. Hello, test, test, test.
सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। शङ्कारूपेण मच्चित्तं पङ्कीकृतमभूद्यया किङ्करीयस्य सा माया शङ्कराचार्यमाश्रये। प्रह्लादवरदो देवो यो नृसिंहः परो हरिः नृसिंहोपासकं नित्यं तं नृसिंहगुरुं भजे। श्रीसच्चिदानन्दशिवाभिनव्य नृसिंहभारत्यभिधान्यतीन्द्रान् विद्यानिधीन् मन्त्रनिधीन् सदात्मनिष्ठान् भजे मानव शम्भुरूपान्। सदात्मज्ञाननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं। विवेकिनं महाप्रज्ञं धैर्योदार्य क्षमानिधिं सदाभिनवपूर्वन्तं विद्यातीर्थगुरुं भजे। भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये। विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विधुशेखरभारतीम्। सदा बालरूपापि विघ्नातिहन्त्रीं महादन्तिवक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधां मे विदत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः। இந்த பக்கம் வந்துடுறேன். இது கொஞ்சம் கொஞ்சம் தாராளமாக. இது சரியா. நமஸ்காரம் எல்லாருக்கும் ஹார்ட்டி வெல்கம் டு தத்வலோகா. இன்றைக்கி பெரிய சுபதினம். இன்றைக்கி எல்லோரும் ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம். பாகவதம் அந்த கிரேட் பழத்தை அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அதுவும் அவர் சுவாமி அவர் வந்திருக்கார். அவர்கிட்ட பற்றி எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பேர் அவர் கேளம்பாக்கம்லேருந்து வந்திருக்கா. கேளம்பாக்கம் ஆதம்பாக்கம்லேருந்து வந்திருக்கா எல்லாரும். ஸோ தட் ஷோஸ் தட் அவர் எப்படி எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணுறது தொடருது. பகவதம் ஆகர்ஷணம் பண்ணுறது அப்படி. தத்துவலோகாவில் நாங்கள் ஃபார் த பாஸ்ட் 48 வருஷமாக இதை தான் பண்ணின்னு இருக்கோம். ஒரு மாதமாக வி ட்ரை டு ஆர்கனைஸ் சத்சங்கம், இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம், மோர் இம்பார்ட்டன்ட்லி தத்துவலோகா மேகசின் மூலமாக ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு, ஆல்சோ டு கிவ் ஒரு அவேக்கனிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு தத்துவலோகா பற்றி இதில் நீங்கள் பார்க்கலைன்னா ப்ளீஸ் டேக் அ காப்பி அவுட் சைட். யாராருக்கு ஒரு தத்துவலோகா கேன் பி ரொம்ப பிரபலமான பத்திரிகை. 1987 ஆரம்பித்தது. ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் அவர் பிரபூர்ண கடாட்சத்தோடு ஆரம்பித்தது. ஒரு இஷ்யூலையும் ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்குறார். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தத்துவலோகாவுக்கு மட்டும் அவர் தமிழில் கொடுத்து அதை அங்கேயே டிரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு வருது. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தத்துவலோகா. தர்மத்தை பற்றியும் நடைமுறைகளை பற்றியும் எப்படி வாழ்க்கையை நடத்துறதுங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக புக் கொடுத்துட்டுருக்கார் ஒரு மாதமும். அதெல்லாம் தொகுத்து ஜெகத்குரு ஸ்பீக்ஸ்னு ஒரு புஸ்தகம் ஒன்று போட்டோம் ஒரு 8 வருஷம் முன்னாடி. இந்த செகண்ட் வால்யூம் கெட்டிங் ரெடி நாவ். அந்த இதில் என்னென்ன சொல்லி எப்படி தத்துவலோகா மூலமாக நல்ல வழி காட்ட முடியுங்கிறத பற்றி பண்ணிட்டுருக்கோம். இட் இஸ் கம்ப்ளீட்லி மேனேஜ் பை பீப்புள் ஹவ் ரிட்டையர்ட் ஃப்ரம் வேரியஸ் சர்வீசஸ். எல்லோரும் ஒரு தார்மிக்காக இது ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணிட்டுருக்கோம். இந்த மேகசைன் இஸ் அவைலபிள் போத் இன் பிரிண்ட் ஃபார்ம் ஆஸ் வெல் ஆஸ் இன் டிஜிட்டலில் படிக்கிறதுக்கு இருக்குது. ரொம்ப குறைச்சல் 200 rupees தான் டிஜிட்டல் வருஷத்துக்கு.
அண்ட் 500 rupees ஃபார் பேப்பர் புக் எடுக்கேஷனுக்கு. நீங்கள் வேணுங்க வெளியில் நீங்கள் போகும்போது நீங்கள் பேப்பர் எழுதி கொடுத்துடலாம், நீங்கள் அட்ரஸ் கொடுத்துடலாம், உங்களுக்கு ஒரு காப்பி ஃப்ரீயாக வேணால் ஃப்ரீ காப்பி அனுப்ப சொல்கிறோம். யாருக்கு டிஜிட்டல் எடிஷன் வேணும்னு சொல்லுங்க, அதே நீங்கள் அனுப்ப சொல்கிறோம் ஒரு ஃப்ரீ காப்பி. தென் யூ கேன் சப்ஸ்கிரைப் ஆன் திஸ் ஒன். இன்றைக்கி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு வெல்கம் அவர் பிரம்மஸ்ரீ முதலித்த சுவாமிகள் ஒரு மூலமாகவே பாகவதத்தை கேட்குறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தர்ப்பம் இது. 335 அத்தியாயத்தில் இருந்ததை சுருக்கமாக சொல்லி அதை எல்லாரும் புரியும்படியமாக சொல்லி அனுபவிக்க சொல்கிறதுக்கு ரொம்ப பெருசிலுக்கு தான் அந்த ஒரு யோகியதை இருக்குது. அதுவும் வேதத்தை சம்பிரதாயமாக அவர் படித்து வேதாத்தியானம் பண்ணி அதுக்கு மேற்கொண்டு மாதிரி ஒரு இந்த சாஸ்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கே அது ரொம்ப அபூர்வம். அதை நம்ம கேட்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம் விதத்தில் இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் தொடர்ந்து மேலும் மேலும் அடிக்கடி அவர் தத்துவலோக ஆட்சி சப்தாகம் பண்ணணும் அப்படின்னு அவங்க தரப்பில் நான் கேட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி கவிலோக தியானம் சொல்ல போகிறார். நாளைக்கு ஷோபா தியானம் நாளைக்கு இருக்குது. 2 இதுக்கும் இன்னும் யூடியூப்பில் போட போகிறாலும் யாராவது வரப்போலாம். நேராக யூடியூப்பில் கேட்டாலும் நேராக கேட்குற மாதிரி கிடையாது. யூடியூப்பில் தான் யூடியூப் தான். நேராக அதை அனுபவிக்கிறதுக்கே அதனோட ரசமே அதனோட தாத்பரியமே டிஃப்ரெண்ட். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வில் பி வெரி ஹாப்பி டு கம் ஒன்ஸ் அகெயின். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இந்த 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 ஆஸ்திக நம்மளுடைய பிரவச்சனமும் இந்த சத்சங்கமும் மேலும் மேலும் பெருகி எல்லாருக்கும் சேஷம் கிடைக்கணும்னு அம்பாளை பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம். जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये। पंढरीनाथ महाराज की, सद्गुरुनाथ महाराज की, प्रेमिकेन्द्र सद्गुरु महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, आंजनेयमूर्ति की। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। सञ्चिन्तयेत् भगवतश्चरणारविन्दं वज्राङ्कुशध्वजसरोरुह लाञ्छनाढ्यम् उक्तुङ्गरक्तविलसन् नखचक्रवाल
ஜோத்ஸ்னாபிராகத மகத்ருதயாந்தகாரம். இந்த ஸ்லோகம் வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பகவான் தான் கபிலவாசுதேவனாக அவதாரம் பண்ணி தன் அம்மாவுக்கு தன்னுடைய ரூபம் எப்படி இருக்குன்னு உபதேசம் பண்ணின ஸ்லோகம். பொதுவாக பகவான் இப்படி இருப்பார்னு பாகவதால் தான் பகவானை வர்ணிப்பா. ஆனால் பகவானே தன் ரூபத்தை வர்ணிச்சுக்கிறாரா, இப்படி நீ தியானம் பண்ணு, இப்படி நீ தியானம் பண்ணேன்னா உன் மனசில் இருக்கிற கல்மஷங்கள் பாபங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு அற்புதமான ஒரு உபதேசம் கபிலோபதேசம். இந்த பாரத தேசத்திலே பார்த்தேன்னா பகவான் உத்தவருக்கு ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவ கீதன் நிறையா விஷயங்களை உபதேசம் பண்ணுறார். அதுக்கு அடுத்ததாக உபதேசமாகவே இருக்கிற பெரிய சரித்திரம் எதுன்னா இந்த கபிலோபதேசம். கிட்டத்தட்ட பார்த்தா 23வது அத்தியாயத்திலேருந்தே சரித்திரம் ஆரம்பிச்சிடும். ஆனால் 25லேருந்து 33 பர்யந்தரம் உபதேசங்கள் தான். மாற்றி மாற்றி அதை கேட்க 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 என்ன ஆகும்னா நம்மளுக்கு பாபம் பண்ணணும்னே தோணாது. அப்படி சொல்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும், இப்படி பண்ணுப்பா, இப்படி இரு, இப்படி இருன்னு திருப்பி சொன்ன மாதிரியே இருக்குமே தவிர ஆனால் அத்தனை ஆழ்ந்த விஷயங்கள் அத்தனை இருக்குது. இப்போ ஏற்பட்ட கபிலவாசுதேவன் இந்த உலகத்தில் பிறக்கணும்னு தீர்மானம் பண்ணினார். அவர் யார் அப்பாவாக தேர்ந்தெடுத்தார்னா கர்தம பிரஜாபதியும் தேவகூதியும். அவரும் கர்தம பிரஜாபதியும் அவர் பிரஜாபதி நவ பிரஜாபதியில் ஒருத்தர் கிடையாது. அவர் பிரம்மதேவனுடைய நிழல்லேந்து உண்டானவர். அவரையும் ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு பிரம்மதேவனுடைய ஆக்ஞையினால் அவர் ஆக்ஞை வந்தது. அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா சமானசீலாம் கிரகமேதி தேனும். சும்மா கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஜெகத் சிருஷ்டி பண்ணுறோன்னா அவருக்கு தன்னோட அத்தியாத்ம விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இடைஞ்சலாக எதுவாக இருந்தாலும் அதை தியாகம் பண்ணிவிடுவார். அதனால் தனக்கு சமமாக ஏதாவது பெண் இருக்காளா, அப்படி இருந்தால் தான் பண்ணிப்பேன்னு பகவானை தபஸ் பண்ணி பிரத்யக்ஷமான உடனே உன்னை பார்த்ததுக்கப்புறம் அது வேணும் இது வேணும்னு வரம் கேட்டானா அவன் முட்டாள்னு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அந்த முட்டாளில் நானும் ஒருத்தனாக இருக்கேன்ட்டார். ஏன் சொல்கிறாருன்னா இது எனக்காக கேட்கல பிரபோ, நான் எழுந்துக்கிறேன், என்னுடைய நியமங்களை வச்சுருக்கேன், கார்த்தால் எழுந்துக்கிறேன், உன்னை ஆராதனை பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், தபஸ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏற்றது போல் ஒரு மனைவி வேணுமோன்னு. நான் 5 மணிக்கு எழுந்துட்டேன்னா அவள் 10 மணிக்கு எழுந்துட்டான்னா, நான் பகலில் முழுக்க பூஜை பண்ணிட்டு இருப்பேன், ராத்திரியில் அவள் தனியாக ஒரு காரியம் பண்ணிட்டு இருப்பா, பகல் முழுக்க தூங்கிட்டு இருந்தா இது எப்படி சரி வரும்? அதனால் சமானசீலாம் கிரகமேதி தேனும்னு இது எனக்காக அல்ல, எங்கள் அப்பா என்னை ஜெகத் சிருஷ்டி பண்ணுன்னு ஆக்ஞாபிச்சார். அதனால் என்னுடைய நியமங்களுக்கு பாதிப்பு இல்லாதபடிக்கு ஒரு பெண் வேணும்னு கேட்டார். பகவான் சந்தோஷப்படுறாராம். பகவான் அவர் மகா கெட்டிக்காரர், எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டார். இந்த கர்தமருக்கு இந்த ஸ்வயம்பூமனு சதரூபா அப்படின்ற தம்பதிகளுடைய இந்த பூலோகத்திலே வந்த முதல் மனுஷ தம்பதிகள், அவளுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய 2வது புத்திரியாக இருக்கக்கூடிய தேவகூதி பரமசாத்வி, அவள் தான் இவருக்கு சரி வரும்னு தீர்மானம் பண்ணிட்டார் பகவான். ஸ்வயம்பூமனுக்கும் சொல்லிட்டார். இந்த கர்தம பிரஜாபதியும் தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்வயம்பூமனு அழிச்சன் வரார் தேவகூதியை. இந்த தேவகூதி தான் உனக்கு பார்த்துருக்கேன்னு பகவான் சொல்லிட்டு போயிட்டார். ஸ்வயம்பூமனு தன் பெண்ணை அழிச்சின்னு வந்தோடனே நீர் கல்யாணம் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் பிகு பண்ணிக்கிறாராம். இது எனக்கு சரி வராது, எனக்கு நியமங்கள்லாம் இருக்குது, நான் இதெல்லாம் இருந்தால் தான் சரி வரும், இப்படிலாம் உங்கள் பெண் இருப்பாளா, நான் என்னுடைய நியமங்கள் போக தான் நான் அவள்கிட்ட பேசுகிறதோ மற்ற விஷயங்களோ எல்லாத்தையும் இருப்பேன். நான் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புத்திரன் பிறப்பான்ல, புத்திரன் பிறந்துட்டான் அப்படின்னா அந்த பையனுக்கு விவரம் தெரிகிற பரியந்தம் தான் அவள் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் சந்நியாசம் வாங்கிட்டு நான் காட்டுக்கு கிளம்பிடுவேன். இது எல்லாத்துக்கும் சரியா, இது எல்லாத்துக்கும் ஒத்துப்பாளா அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற. ஏன்னா இந்த தேவகூதியை யாருன்னா கந்தர்வன் இந்த தேவகூதியை அழகில் பார்த்து மயங்கி விமானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அவளை பார்த்துட்டே விமானத்துலேருந்து கீழே விழுந்துட்டானா அந்த அழகில் மயங்கி. அப்படி தேவகூதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரிசையாக நின்று இருக்கா அத்தனை பேர். ஆனால் இப்போ ஏற்பட்ட அழகி வரும்போது நியமங்கள்லாம் இருக்கணும், போதும் எல்லா நியமம், எத்தனை நியமங்கள், ஒரு 10 வருஷம் சௌக்கியமாக இருப்போமே அவ கூட, திருப்பி நியமத்தை அழிச்சிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குமேன்னு நினைக்காம கர்தம பிரஜாபதி இப்படிலாம் சொன்ன உடனே பரம சந்தோஷமாக அந்த தேவகூதி அவள் பரமசாத்வி, இப்படி என்னை பார்த்து மயங்கரவா இருக்கிற கோஷ்டியில் இப்படி ஒருத்தர் இருக்காரே, இவரை தான் நான் பர்த்தாவாக அடையணும்னு அவளும் ஆசைப்பட்டா. அப்படியேன்ட்டா, சரின்ட்டா. அவருக்கு பரம சிஸ்ரூஷன்னா அப்படி ஒரு சிஸ்ரூஷ பண்ணுறா. நித்தியம் பரியச்சரத் பிரீத்தியா பவானீவ பவம் விபும் அப்படின்னா அவளுக்கு எப்படி சிஸ்ரூஷ பண்ணுறான்னா
அந்த அம்மா இன்னாருக்கு இப்படி சிசுரூஷை பண்ணான்னா, அப்போ நான் அங்கே மயிலாப்பூரில் ஒருத்தரை பார்த்தேன், அவள் ஆற்றுல அந்த அம்மா இப்படி சிசுரூஷை பண்ணான்னு உதாரணத்துக்கு சொல்லணும் ஒன்றும். உதாரணத்தை சொல்கிறதுக்கு மைத்ரேயருக்கு இந்த பூலோகத்தில் யாருமே தெரியலையாம். அப்படியே மேலே 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 சஞ்சாரம் பண்ணி நேராக கைலாசத்துக்கு போயிட்டார். அங்கே பரமேஸ்வரனுக்கு பார்வதி எப்படி சிஸ்ரூஷை பண்ணினாலோ அப்படி சிஸ்ரூஷை பண்ணினான். இதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. என்ன, மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுக்கு பண்ணலையா, இல்லை சரஸ்வதி அம்மா பிரம்மதேவருக்கு பண்ணலையா, இல்லை இந்திராணி இந்திரனுக்கு பண்ணலையா, இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணலையா, ஏன் பரமேஸ்வரனும் பார்வதியும் சொல்கிறான்னா, இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. மகாவிஷ்ணு எப்படி இருப்பார்னா, மகாலட்சுமியை தூப்பி மார்கில் வச்சுட்டார். ஏதாவது ஒன்று வேணும்னா கேட்கறதுக்கு முன்னாடி சாங்ஷன் பண்ணிவிடுவார். மகாவிஷ்ணு கேட்கறதுக்கு முன்னாடி இருப்பார். அவளுக்கு மகாலட்சுமிக்கு தேவையே இல்லை, மகாலட்சுமி வேணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று ஒரு கால் மகாலட்சுமி என்ன ஆசைப்படுவா, உம்முடைய திருவடி வேணும், உங்களுக்கு சேவை செய்யணும்னா ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தான், அப்புறம் தான் யாராக இருந்தாலும். அப்படி ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வச்சுருக்கார். பிரியவே கூடாதுன்னு மார்பில் வச்சுன்னு இருக்கார். அவர் ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கார். நல்ல ஒரு ஆதிசேஷன் மேலே ஒரு படுக்கை, சுற்றி முற்றி கடல், நல்ல ஜிலு ஜிலுன்னு காற்று வருது. அப்படியே கம கம கமன் வாசனை. நாரத தும்புரு எல்லாம் பாடுறா. எப்போ பார்த்தாலும் அந்த மியூசிக் ஓடிண்டே இருக்கும். நாரத தும்புரு அனவரதமாக பாடின்னு இருக்கா. வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் நடக்கிறது. உபனிஷத்தெல்லாம் திவ்ய சுந்தரிகளாக மாறி சாம்பரம் வீசுறது. இப்படி ஒரு ஆனந்தகரமான வைகுண்டம்னா எந்த மாமி ஆசைப்படாமல் இருப்பாள். நான் வரேன்னு வருவாள். ஆனால் பரமேஸ்வரன் விஷயத்துலேயும் அப்படி கிடையாது. இருக்கிறது சுடுகாடு. உடம்பு முழுக்க அந்த சுடுகாடுடைய பஸ்மம். கூட இருக்கிறவாளோ பார்த்தா பூத பிரேத பிசாச்சகனங்கள். கையில் பாத்திரமாக வச்சுட்டு இருக்கிறது பிரம்மதேவனுடைய மண்ட ஓடு. இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிற அந்த பரமேஸ்வரன் என்னாத்துக்கார்னு சொல்லிட்டு அப்படி சிசுரூஷை பண்ணுறதுனால பார்வதி ஒரு படி மேலையாம். இப்போ ஒருமே இல்லாத தரித்திரன் ஏகாதசி உபவாசம் இருக்கான்னா அவனுக்கு நித்தியப்படி ஏகாதசி தான். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு சாப்பாடு கிடையாது, நாளைக்கு சாப்பாடு கிடையாது. அதனால அது ஒரு பெருமை கிடையாது. அவன் ஆற்றுல இருக்கணும், 100 பேருக்கு அவள் ஆற்றுல அவள் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அன்றைக்கி நான் எதுவும் சாப்பிடாம உபவாசம் இருந்தார்னா அதுக்கு ஒரு பெருமை ஜாஸ்தி தானே என்றைக்குமே. அந்த மாதிரி பார்வதியோட சிஸ்ரூஷன்றது. ஏன்னா பரமேஸ்வரன் அப்படி இருக்கும்போது என் ஆத்துக்காரன்னு சிஸ்ரூஷை பண்ணுறான்னு. ஏன்னா கிட்டத்தட்ட இவரும் அப்படி தான் இருக்காராம். அவருக்கு தன்னுடைய நியமங்கள் தான் முக்கியமாக இருக்கார். அந்த தேவகூத்தியை அப்பப்போ பார்த்து பேசுகிறதே என்னமா இப்படி இருக்கா, அவ்வளோதான் பார்த்துக்கோ, நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு இப்படியே இருந்துருக்கா. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. உடனே தேவகூத்தி அந்த கர்தமரை பார்த்து கேட்குறா, நான் உங்களை இவ்வளோ நாள் சிஸ்ரூஷை பண்ணேன், இது பண்ணினேன், எனக்கு சில காமனைகள்லாம் அடையணும்னு ஆசையாக இருக்குன்னு கேட்ட உடனே அப்போ தான் கர்தம பிரஜாபதி இந்த அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த அம்மா அப்படி ஒரு சிஸ்ரூஷை பண்ணியிருக்கா. இந்த அம்மாவோடைய சிஸ்ரூஷனையுடைய அந்த பலம் இருக்கே, உலகத்தில் நாம் ஒரு கடன் வாங்கிட்டோன்னா அதை நீ திருப்பி கொடுக்காதவள்ளையும் நீ அந்த கடனை தீர்க்கறதுக்கு பிறந்து தான் ஆகணும். இதுதான் பிரதிபலன் கொடுத்து தான் ஆகணும். அது பகவானுக்காக இருந்தாலும் சரி, மனுஷனுக்காக இருந்தாலும் சரி. அதனால தான் கடனாளியாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும்னு சொல்கிறா. அதனால் கடனாளியாக இருக்கக்கூடாது. இவர் நினச்சி பார்க்குறாரா, இந்த அம்மாவும் சிஸ்ரூஷை பண்ணியிருக்காளோன்னா 1000 வருஷம் சிஸ்ரூஷை பண்ணியிருக்கா, இவர் ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணியிருக்கார். ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த அம்மாவோட சிஸ்ரூஷையானது கீழே இருக்கான் திராசில் வெயிட்டாக, இவருடைய தபஸு மேலே வந்துருத்தான். அதனால் பார்த்தார், இது சரி வராது, இந்த அம்மாவுக்கு நம்ம பதில் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பகவானோட 2 கலக்க முடியாதுன்னு அப்படி ஒரு விமானத்தை வர வைக்கிறார். அற்புதமான விமானம். என்னென்னா அதில் ஏறினா நீங்கள் எது ஸ்மரிக்கிறீங்களோ அந்த விமானம் அப்படி மாறிடும். பீச் வேணும்னா பீச் ஆகிடும், சமுத்திரம் வந்துடும். இல்லை மலைகள் வேணும்னா மலை, பட்சி சஞ்சாரம், மரங்கள் எல்லாம் வந்துடும். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், நகரம் போல் நான் சஞ்சாரம் பண்ணணுன்னா அது இருக்கும். ஜந்துக்கள், பட்சிகள், இப்படி ஒரு விமானத்தில் சஞ்சாரம் பண்ணி அப்படி போகபோக்கியத்தை அனுபவிக்கிறா. அவளுக்கு 9 குழந்தைகள். சுத்த சத்துவகுணத்தோடு அவர் இருந்ததுனால 9 பெண்மணிகள் மணியாக அத்ரி, அனசூயா முதலிய அந்த அனசூயா, அருந்ததி முதலிய அத்தனை பதிவிரதைகள் பிறக்கிறார். பதிவிரதைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் கர்தமர் இத்தனை போகபோக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா இப்படி ஒரு விமானத்தில் இருந்தான்னா என்ன பண்ணுவான், அதில் அப்படியே மயங்கி போய் பர்ஸில் இருக்கிற பணம், பேங்க்கில் இருக்கிற பணம் எல்லாம் அக்கௌண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவன் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளதுக்கப்புறம் ஆஹாஹா விட்டுட்டமேன்னு நினைப்பான். இப்படி தான் உலகத்தில் இருக்கிறவா இருப்பான். இப்படி அனுபவிச்சுட்டே இருக்கும்போது கர்தம பிரஜாபதி என்னன்னா திடீர்னு விமானத்தை நிறுத்திட்டாராம். நான் தான் ஏன் விமானத்தை நிறுத்தினேன்னா, இல்லைம்மா இது போதும் நம்ம கிளம்பினதுலேருந்து அப்படின்னா, அதுக்குள்ளே விமானத்தை நிறுத்திட்டேலேன்னா, நம்ம கிளம்பி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னா, எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 100 வருஷம் ஆச்சுடி கிளம்பி அப்படின்னா. அப்படியா,
எனக்கு ஏதோ ஒரு முகூர்த்தம் மாதிரி இருந்ததே அப்படின்றாலாம் தேவகூதி. ஏன்னா நம்மளுக்கு சௌக்கியத்தை அனுபவிக்கும் போது டைம் போகிறதே தெரியாது. நல்ல சௌக்கியமாக ஏசியில் உட்காந்துட்டு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஐயோ அதுக்குள்ளே மணி ஆகிடுதே அப்படின்னு தோணும். இதே ஒரு புழுக்கத்தில் உட்காண்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, எப்படா இவர் கதையை முடிப்பார், இவர் பாட்டுக்கு 8 மணின்றார், 8:15 போயிட்டே இருக்கு, முடிக்க மாட்டேங்கிறாரேன்னு அது வந்து சிரமப்படும் போது விளம்பமாக இருக்கும் சமயம், சௌக்கியமாக இருக்கும்போது சீக்கிரம் முடிஞ்சிருமோனோ. இப்படி அந்த விமானத்தில் சுற்றும் போது அந்த அந்த சுகம் 100 வருஷம் சுகமானது 1 மணி முகூர்த்தம் 1.5 மணி நேரம் மாதிரி இருந்ததுன்னா அந்த சௌக்கியம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு விமானத்தை நிறுத்திட்டு மேலே இறங்கி சந்நியாசம்ன்றார்னா இவருடைய மனசு எப்படி இருக்கும்? அதனால இதில் எதையும் சம்மந்தப்படாமல் இருக்கார். இப்படி ஒருத்தருக்கு தான் கபில வாசுதேவர் பிறப்பார், இல்லைன்னா ஏன் பிறக்க போகிறார்? அப்படி இப்படி கீழே இறங்கின உடனே விமானத்தை நிறுத்திட்டார். சரி உங்கள் இஷ்டம். உடனே தேவகூதி சொன்னால், நம்ம உங்களுக்கு ஒரு வரன் இருக்கே, அது தேவகூதிக்கு தெரியுமா? அவர் கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது பகவான் நானே உனக்கு பிறக்கிறேன்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது இவர் மறந்துட்டார். தேவகூதி அம்மா ஞாபகப்படுத்துகிறாளாம், பகவானே பிறக்கிறேன்னு அனுகிரகம் பண்ணியிருக்காரேன்னா. அடாடா ஆமாம், அதனால் மேலே இப்போ சந்நியாசம் இல்லை, கொஞ்ச நாள் கிரகஸ்தாசிரமத்தில் இருப்போம்னு இருக்கா. அப்பேற்பட்ட தேவகூதிக்கும் கர்தமருக்கும் கபிலவாசுதேவரே பிறக்கிறார். இப்படி கபிலவாசுதேவர் பிறக்கிறார். இவருக்கு பார்க்கும்போது தான் அந்த கபிலரை பகவானும் தெரியறது, பகவான் நினச்சி சரணாகதி பண்ணணும்னு நினைக்கிறார். புத்திரவாத்சல்யமும் இருக்குது. இவர் என்ன நினைக்கிறார்னா, புத்திரவாத்சல்யத்தினால நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது, இது இந்த ஜென்மாவோட போயிடும். நாம் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி இந்த ஆவரணம்ன்ற சரீரத்தை உடைச்சி அகண்டமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தோடு சேர்க்கணும்னு அந்த வாசுதேவன் அழிச்சுன்னு போய் ஒரு மரத்தடியில் நிற்க வச்சு நமஸ்காரம் பண்ணுறாராம். அப்பாப்பா நீங்கள் எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமான்னு. யாருக்கு யாரப்பா, நீ சொல்லிட்டு தானே எனக்கு பிறந்திருக்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கர்தமர் சொல்கிறாராம். அப்பா நான் உன்னை இங்கே பார்க்கும்போதெல்லாம் என் பையன் மாதிரி தான் உன்னை தோன்றது. நான் உன்னை இப்படி பார்க்காம யமநியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் சமாதின்னு அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணி அந்த துரிய அவஸ்தையில் உன்னை அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இது இடைஞ்சலாக இருக்குது. அதனால நான் மேலே காட்டுக்கு கிளம்புறேன். உங்கள் அம்மா அவங்க அம்மா எப்போ கேட்குறாளோ அவளுக்கு என்னென்ன விஷயம் வேணுமோ நீ சொல்லி கொடுக்கணும்னு அவர் ஆக்ஞாபிச்சுட்டு அந்த கர்தம பிரஜாபதி கிளம்பிட்டார் காட்டுக்கு. தேவகூதி அம்மாட்டி சொன்னார். தேவகூதி அம்மா இப்போ கபிலவாசுதேவர் இருக்கிறதுனால அந்த அம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டா அவர் கிளம்பிட்டார். இப்படியே கொஞ்ச நாள் இருந்துகிட்டே இருக்கா தேவகூதி அம்மாவும் கபிலவாசுதேவரும். அவரும் அப்படியே குழந்தையார் இருந்துட்டு அம்மாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்துன்னு இருக்கார். இவளுக்கு தேவகூதிக்கு என்னென்னா, கர்தம பிரஜாபதி நல்ல மகான், அவருமே பர்த்தா, எல்லா விஷயம் தெரிஞ்சவர், ஞானி. அவர்கிட்ட போய் பகவத் தத்துவத்தையும் பகவத் உபதேசத்தையும் கேட்காம இந்த லௌகீகமாக இருக்கக்கூடிய இங்கே வாழற இந்த விஷய சுகத்தை கேட்டுட்டமேனு வருத்தமா. அதனால இந்த கபிலவாசுதேவன் நீ அவர்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு கர்தமர் கிளம்பிட்டார். இந்த தேவகூதியும் கபிலவாசுதேவன் சொல்லுவான்னு காத்துன்னு இருக்கா. பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒருத்தர் கேட்காம சொல்லக்கூடாது அப்படின்னு பெரியவா சொல்லுவான். நான் ஆனால் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், பிரம்ம தத்துவ உபதேசம் பண்ணுறேன்னு அவனை உட்காத்தி வச்சா அப்படியே சொல்ல ஆரம்பிச்சோன்னே கொட்டாய் விடுவான், ஃபோனை எடுத்துன்னு விடுவான். இவர் ஒருத்தர் தத்துவன்றார், அங்கே எனக்கு இது போயிட்டே இருக்குது, மேட்ச் போயிட்டே இருக்குது, ஸ்கோர் என்ன ஆகுதுன்னு தெரியலன்னு. இப்படி உலகத்தில் இருக்கிறவன் இப்படி தான் இருப்பான். அதனால் அதுக்கு உள்ள அதிகாரியாக இருந்தால் தான் உட்காந்து கேட்கும். இப்போ இந்த மாதிரி உபதேசம்னா எல்லோரும் வந்துடுவாளோ, விறுவிறுன்னு பஜனை பண்ணுறோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோன்னா கூட்டம் எங்கே இருந்தாலும் வந்துடுவா. நீங்கள் உபதேசத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்கேன்னா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. உபதேசம்னு ஒரு ஹெட்டிங்க்கு இத்தனை பேர் கேட்குறதுக்கு இருக்கேன்னா அது இந்த இடத்தினுடைய மகிமை தான். அந்த தத்துவலோகான்ற பேர் இருக்குது பாருங்க, அதே பிடிச்சி இழுக்கிறது அந்த பெயர், அழகான பெயர். அதனால் இத்தனை பேர் உட்காண்டிருக்கேன். அதனால் இந்த உபதேசம்னா கேட்டால் தான் சொல்லணும். அது சும்மா நான் போய் சொல்லிடக்கூடாது. அம்மாவாக இருந்தாலும் சரி எப்போ கேட்பான்னு காத்துட்டுருக்காராம் கபிலவாசுதேவன். உடனே ஒரு நாளைக்கு கூப்பிட்டு, பகவான்னு தான் தெரியுமே தேவகூதி அம்மாவுக்கு, அந்த கபிலவாசுதேவனை பார்த்து, அப்பா உங்கள் அப்பா கிட்ட நான் நிறையா விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன், அவருக்கு காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவான் அடையணுன்றது தான் அவருடைய முக்கியமான லட்சியமாக இருந்தது. அவர் கிளம்பிட்டார். அப்பேற்பட்ட முக்கியமான அந்த பிரம்ம தத்துவத்தையும் பகவானை போய் அடையணுன்றது நீ எனக்கு உபதேசம் பண்ணு கபிலா அப்படின்னு மாதா குழந்தைகிட்ட கேட்குறான். நீ பண்ணக்கூடிய உபதேசமானது என்ன மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் பின்னாடி இந்த பாகவதம் படிக்க போகிறாலோ அத்தனை பேருக்கும் உபயோகமாக இருக்க போகிறது, எல்லோரும் உத்தாரணமாக போகிறா அப்படின்னு மேலே நீ சொல்லணும் அப்படின்னோடனே இந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவர் காத்துன்னு இருந்தார்.
காத்துட்டு இருந்தாருன்னா இப்போ மேலே உபதேசம்னா இப்போ உபதேசம் பண்ணுறவாள்லாம் பேல இங்கே பீட்டத்தில் உட்காந்துட்டு இப்படி உட்காந்துருப்பா, கேட்குறவாள்லாம் கீழே உட்காந்துன்னு இப்படி தான் உலகத்தில் ஆச்சாரியால் இருக்கா, மேலே இருப்பா, கீழே சிஷ்யாலாம் கீழே இருப்பா. இங்கே பகவானும் தேவகி அம்மா எப்படி உபதேசம்னா அவரெல்லாம் இப்படி பீட்டத்துலலாம் உட்காந்துக்கலையாம், அப்படியே அங்கே இருக்கிற வாச திண்ணையிலேயே உட்காந்துட்டாலாம். அப்போன்னு ஜெகத் சிருஷ்டி தானே யார் இருக்க போகிறா, ஒன்றும் பெருசாக யாரும் கிடையாது. அங்கங்கே 4-5 ரிஷிகள் இருந்த காலம் அவை. அந்த திண்ணையில் உட்காண்டிருக்காலாம், ஒரு ஜான் தான் 2 பேருக்கும், அந்த ஒரு கேப் 2 பேருக்கும் நடுப்புற. அப்படியே அந்த குழந்தை அம்மாட்ட கேள்வி கேட்கறது போல் கேட்குறார். இவர் பெரிய 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 விஷயத்த அப்படியே அந்த அம்மாவுக்கு புரியறது போல் சுலபமாக சொல்லிட்டு வர்றார். எப்பேற்பட்ட விஷயத்தெல்லாம் மேலே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வரும்போது முதல்ல கேட்குறா, எனக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது, நானும் இந்த மாதிரி அவங்க அப்பா மாதிரி பகவானை அடையணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன மாதிரி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் தப்பிச்சுன்னு இருக்கா, தப்பிக்க போகிறா, நீ சொல்கிற பதிலானது அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு மேலே அந்த கபிலவாசுதேவனை பார்த்து தேவகூதி அம்மா கேட்ட உடனே மேலே கபிலவாசுதேவர் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். யோக ஆத்தியாத்மிக பும்சாம் மதோ நிஸ்ரேயசாயமே அத்யந்தோபரதிர்யத்ர துக்கஸ்ய ச சுகஸ்ய ச. இந்த ஜீவன் எப்படி இருக்குது தெரியுமா? இந்த ஜீவன் காலம், கர்ம, ஸ்வபாவம், அப்புறம் புண்ணிய பாபங்கள், இதை வச்சு தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ நம்மளுடைய வயசெல்லாம் என்னென்னா 50 வயசு, 40 வயசு, 30 வயசுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளோட வயசும் பகவான வயசும் ஒன்று தான். எத்தனை கல்பகாலமாக பகவான் இருக்காரோ, பிரம்மதேவன் இருக்காரோ, அதுலேருந்து நாமளும் இருந்துட்டு இருக்கோம். நம்ம சரீரத்தை மாத்திரம்தான் கோவிந்தனாகவும் கோபாலனாகவும் காமாட்சியாகவும் மாடாகவும் பன்றியாகவும் நாயாகவும் மாறின்னு இருக்கே தவிர உள்ளே இருக்கிற இந்த ஆத்மா மாறவே இல்லை. இப்படி இதில் பிறந்து 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 இதில் எல்லாருக்கும் முக்கியம் என்ன? ஆகாரம் சாப்பிட்றது தானே. அது ஊறி போயிடுறதான். அதனால தான் அந்த ஜீவன் பிறந்த உடனே பசியில் தான் அழும். அது சாப்பிட்டு 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 ஜென்மாக்களாக உணர்வு தெரியறதுக்கு முன்னாடி பசி வந்துடுமா. அது வாசனாபலத்தினால. அந்த அளவுக்கு அந்த வாசனாபலம் போய் பகவத் தியானமாவது வரணும். அதுக்கு தான் இந்த யோகம் பக்தி எல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு அது மாதிரி அந்த வாசனாபலத்தினால இருக்குது. இதையும் விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு 2 தண்டவாளம் போகிறது, அது மேலே ட்ரெயின் போகிறதோன்னு 2 தண்டவாளமும் முக்கியம். ஏதாவது ஒரு தண்டவாளம் சரி இருந்தாலும் ஒழுங்காக நடக்காது, 2மே சரியாக இருக்கணும். அது என்ன அப்படின்னா புண்ணியம் பாபம். புண்ணியத்தினால் வரக்கூடிய பலன் சுகம், பாபத்தினால் வரக்கூடிய பலன் துக்கம். இது 2த்து மேலே இப்படி வாழ்க்கையானது நடந்து போயிட்டே இருக்கு. சரி, இப்படி ஜீவன் போயிட்டே இருக்கணும். இப்போ ஏதாவது ஒன்று ஜாஸ்தியானால் இது நின்றுடுமான்னா நிற்காதான். அத்தியந்த உபரத்தி ஏற்படணுமா இது 2த்துக்குமே. புண்ணியம் பாபம் புண்ணியம் பாபம்னு போயிட்டே இருக்குன்னா திடீர்னு புண்ணியம் மாத்திரம் நிறையா பண்ணாலும் நீ அந்த புண்ணியத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த பாபம் மாத்திரம் நிறையா இருந்ததுன்னா அந்த பாபத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் பெரியவாள்லாம் சொல்லும்போது சங்கிலின்றது நிச்சயம், ஒரு பைத்தியம்ன்றது நிச்சயம். பைத்தியம் பணக்கார வீட்டு பைத்தியமாக இருந்தாலும் சரி, ஏழை வீட்டு பைத்தியமாக இருந்தாலும் சரி ஒன்று தான். பைத்தியம்தான். என்ன, பணக்கார வீட்டு பைத்தியமாக இருந்தால் ஏசியில் உட்காந்து தங்க சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பா. ஏழை வீட்டு பைத்தியமாக இருந்தேன்னா காற்று கூட இல்லாதபடிக்கு இரும்பு சங்கிலியை போட்டு கட்டி வச்சுருப்பான். ஆனால் அந்த இரும்பு சங்கிலி பந்தம் பைத்தியம்ன்றது ஒன்று தான்ன்றது போல் இந்த புண்ணியமும் உனக்கு பந்தம்தான், பாபமும் பந்தம்தான். 2த்துக்கும் அத்தியந்த உபரத்தி ஏற்படணும். அத்தியந்த உபரத்தி எப்போ ஏற்படும்னா அதுக்கு தான் நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு அழகான இவர் சொன்ன இந்த விஷயத்தை ஒரே ஒரு ஸ்லோகத்தில் ஒரு அத்தியாயத்தை முழுக்க சொல்லிட்டார் நாராயண பட்டதிரி. மதிரிக குணசக்தா பந்தகிருத்து தேஷ்வசக்தா அமிர்தகிருது பருந்தே பக்தியோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவகூத்யை ஞகாதீஹி மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்து. இப்போது இங்கே மைத்ரேயர் ஒரு 20-25 ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தை ஒரு ஸ்லோகத்தில் கொடுத்துட்டார் பட்டத்திரி. மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்து. எல்லாத்துக்கும் காரணம் இவர் என்ன சொல்கிறாருன்னா புண்ணியம் பாபம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு பெரியவா எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா மனசு தான் காரணம். இந்த மனசு எப்படி இருக்குன்னு
இதுவரையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மனசுன்னா ஹிருதயம்னு காமிக்கிறா. ஹிருதயம் வேற, மனசு வேற. இது திரவ ரூபத்தில் இருக்கா, இல்லை இது வந்து ஒரு சாலிடாக இருக்கா, இல்லை வாயு ரூபமாக இருக்கா, எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு எனர்ஜி பவர் உள்ளே இருந்து தான் எல்லாத்தையும் செய்யறது, உள்ளுக்குள்ளே எண்ணங்களை தோண வைக்கிறது, அதை பார்க்கணுன்றது, இந்திரியம் மூலியமாக நம்ம போய் அனுபவிக்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் பவர் ஹவுஸாக மனசு. அதுக்கும் அடியில் அந்தர்யாமியாக பகவான் இருந்து சாட்சி பூத்தனாக இருக்கார் அப்படின்னு தான் ஜடபரதர்லாம் அது உபதேசத்தில் சொல்லிட்டு வர்றார். இது எல்லாத்துக்கும் காரணம் மனசு தானே. இந்த மனசு பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கார் ஸ்டீரிங் போல் அந்த மனசை கண்ட்ரோலை உன் கையில் கொடுத்துட்டார். இப்படி வண்டியில் போயிட்டே இருக்க, இங்கேருந்து சென்னையிலேருந்து எப்படி போகிறேன்னா, இப்படி ரைட்டில் திரும்பினேன்னா திருவண்ணாமலை போய் அண்ணாமலையான தரிசனம் பண்ணலாம். இப்படி இடது பக்கம் போனேன்னா கும்பகோணம் போய் கும்பேஸ்வர தரிசனம் பண்ணலாம். அந்த ஸ்டீரிங்கை நீ எந்த பக்கம் திருப்புறியோ அந்த ஊருக்கு அது போகிறதோன்னோ. அந்த மாதிரி 2 பாதை இருக்குது. என்ன பண்ணான்னா, அமிர்த கிருத்து, பந்த கிருத்து, 2 பாதை சொல்லியிருக்கார். என்ன பாதைன்னா, நீ வந்து விஷய சுகம், இந்திரிய சுகம், லோகாயத்தனமான சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு நான் என் குடும்பம் சுயநலத்தோடு நீ இருந்தேன்னா நரகாதி லோகங்கள், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம். அதே மனசை இப்படியே கொஞ்சம் இடது பக்கம் திருப்பினேன்னா புண்ணியம், பகவத்குணம், யோகம், தியானம், உலகத்தில் இருக்கிறவா எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக பார்த்து வேண்டியவன் வேண்டாதவன் இல்லாதபடிக்கு எல்லார்கிட்டையும் வினயமாக இருந்துட்டு அஹிம்சையோடு இருந்துட்டு எல்லார் இடத்துலையும் பகவத் ஸ்வரூபத்தை பார்த்தேன்னா இப்படியே நீ அபியாசத்தினால வைகுண்டத்தை போய் அடைஞ்சிடலாம். எப்படின்னா இந்த ஒரு ஸ்டீரிங் திருப்புறது போல் கொடுத்துருக்கார். அதை எந்த பக்கம் திருப்பணுன்றது நான் தான் முடிவு பண்ணணும். நீ விஷய சுகத்தில் போய் விழணுமா, இல்லை பகவத்குணம் கேட்டு பகவானை போய் அடையணுமான்னு உன் கையில் கொடுத்துட்டாரா, அதுக்கு சாட்சி பூதமாக இருக்கார். மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்து தேஸ்வசக்தா அமிர்தகிருது பருந்தே பக்தியோகஸ்து சக்திம். அதனால் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக சுலபம்னு சொல்கிறாளே தவிர சுலபம் கிடையாது. பக்தி மார்க்கம் சுலபம்னு சொல்லுவா. கர்மானுஷ்டானமாக இருந்தால் சுலபம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கர்மானுஷ்டானத்துக்கு உன் சரீரத்தை கொடுத்தா போதும், மனசுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீ ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திரத்தை கட்டிட்டு ஜலத்தை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் போதும். மனசு எதையோ யோசிச்சுட்டு இருக்கும், அங்கே அதை போனோம் இதை பண்ணினோன்னு, அதுக்கு ரொம்ப எதிர்பார்க்காது. ஆனால் பக்தி மனசு சம்மந்தப்பட்டது. மனசை கொடுக்கணும் பகவான்கிட்ட. சும்மா எதையோ யோசிச்சுட்டு இப்படியே அர்ச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாயனமா கமலாநாயத்தனம் இன்றைக்கும் நான் 108 பண்ணிட்டேன்பா, எடுத்து உள்ளவை, அவ்வளோதான். அப்புறம் வெளில வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு கபில வாசுதேவர் சொல்கிறார். நீ 108 அர்ச்சனை பண்ணுறன்னா அதில் 10லையாவது மனசை செலுத்து. 10 20 ஆக்கு, 20 30 ஆக்குன்னு மனசை மாற்றணும். மதிரிஹ குணசக்தா பந்தகிருத்தேஸ்வசக்தா அமிர்தகிருது பருந்தே பக்தியோகஸ்து சக்திம். பக்தி பக்தி பக்தின்றார் இவர் கபில வாசுதேவன் சொல்லும்போது. பக்தியும் யோகமும் சேர்ந்து தான் வர்ணிக்கிறார். பக்தின்னு சொல்லும்போது இப்போ பக்தின்ற பெயர் எப்படி இருக்குது லௌகீகமாக பார்த்தா, பகவான் நாமன் சொல்கிறது, பகவத்குணம் கேட்குறது, இது பக்தின்னு நாம் வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம் பாருங்க, நம்மளுக்கு ஏற்றது போல். இப்போ பக்தின்னா என்னென்னா நாம சங்கீர்த்தனத்துக்கு போகிறது, பஜனை பண்ணுறது, பகவத்குணம் கேட்குறது பக்தின்றோம். இது வந்து அடிப்படையில் ஒரு காரியம் பக்தியில். ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்யபிதீயத்தேன்னு ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் சொன்னார். நீ யாருன்னு உணர்றது தாண்டா பக்தி அப்படின்னார். அதனால் இந்த பக்தியும் யோகமும் சேர்ந்து தான் வர்ணிக்கிறார். இது ஏதோ கொஞ்சம் பாதம் மாறுவது போல இருக்குமே தவிர சாதன சமயத்தில் கடைசியில் பார்த்தா இது போய் சேர்றது ஒரே இடம்தான். இந்த திருப்பதியில் பெருமாள் தரிசனம் பண்ண போகும்போது 1000 ரூபா டிக்கெட்டு, 10,000 டிக்கெட்டு, அப்புறம் 200 ரூபா டிக்கெட்டு, ஃப்ரீ டிக்கெட்டு எல்லாம் வருவா. அவாவா கிளம்பும்போது ஒவ்வொரு மூலையிலேருந்து கிளம்புவா. ஆனால் அந்த அர்த்த மண்டபத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஆகணும் பெருமாள் கிட்ட வரும்போது. அந்த மாதிரி நீ எந்த மார்க்கத்தை எடுத்துட்டாலும் எங்கே போனாலும் துளி மாறுதல் போல இருக்குமே தவிர நீ வந்து சேர வேண்டிய இடம் பெருமாள் கிட்ட வருவது போல அந்த பகவானோட 2 கலக்கிறது. அதுக்கு பக்தி மார்க்கத்தை முதல்ல சொல்கிற. இந்த பக்தி மார்க்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பக்தின்னா என்ன, முதல்ல நான் அகம் மமாபிமானோத்சை, நான் என்ன சேர்ந்தவன், அகங்காரம் மமகாரம், அதனால் வரக்கூடிய காம குரோத லோப மோக மத மாச்சரியம் இவைகள்லாம் சேர்ந்துட்டு இந்த மனசோடு சேர்ந்துட்டு நம்ம போட்டு இந்த சம்சார சாகரத்தில் உள்ளே தள்ளிடுறது. அதோடு சேர்ந்துட்டு அதுக்கு மேலே ஒரு அசுரன் மாதிரி ஒரு புருஷன் கிளம்புறான், அவனுக்கு தான் ஸ்வயநலம் அப்படின்னு பெயர். நான் என்னோட சேர்ந்தவர்கள் அதோடு சேர்ந்து இந்த ஸ்வயநலம்னு சேர்ந்துருத்துன்னா அந்த ஸ்வயநலம் மகாபாபி.
அந்த சுயநலன் மாத்திரம் வந்துருத்துன்னா அவன் கஷ்டப்படுறானா, இல்லை அவனுக்கும் இதே கஷ்டம் தானே நம்மளுக்காக வரும், அவன் பணத்தை அபகரிக்கிறமே அவன் என்ன பண்ணுவான் குடும்பத்துக்குன்னு எதையும் யோசிக்க மாட்டான். இந்த சுயநலம் அப்பேற்பட்ட மகாபாபி. அதனால் இப்போ நான் சுக்கமாக இருக்கேன், அவளும் சௌக்கியமாக இருக்காளா, இந்த மாதிரி எது விஷயம் யோசிக்காமல் இப்படி இருக்கிற இந்த சுயநலம் இது மேலே கிளம்பிடும். அதனால் இதை கிளம்பினால்தான் தான் இந்த ஜீவனானது உள்ளே மாட்டின்ட்டு வெளியில் வர முடியாத கஷ்டப்படுறது. அதுக்கு ஞான வைராக்கிய யுக்தேன பக்தி யோகேனா, ஞானமும் வைராக்கியமும் சேர்ந்துண்டு பக்தியோடு சேர்ந்துண்டு கொண்டுறணுன்றார். இந்த ஞானமும் வைராக்கியமும் தத்துவமாக சொல்கிறா. என்னென்னா ஞானமும் வைராக்கியம் பக்தியோட குழந்தைகள். ஏன்னா பக்தி வந்ததுன்னா ஞானமும் வைராக்கியமும் வரும் அப்படின்றதுக்காக சொல்கிறார். அதுக்கு அடிப்படை என்ன சொல்கிறாருன்னா, ஜடபரதர் சொல்லும்போது விவேகம் ரொம்ப வேணுமா. விவேகம்னா என்னன்னா, இதில் இருக்கிற தோஷ புத்தியை வளர்த்துக்கும். போது எத்தனை காஃபி குடித்தாச்சு, எத்தனை லிட்டர் பாலில் எத்தனை காஃபி போட்டு நீ எத்தனை வருஷமாக குடிச்சுட்டு யோசிச்சு பாரு. அப்படி யோசிச்சு பார்த்தா போதும்னு தோன்றுதோ? இது சாப்பிட 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 என்ன ஆகுதுன்னா, அந்த ஜீவனுக்கு அந்த வாசனா பலம் ஏறிண்டே இருக்குது. அது ஒன்று சைடில் ஏறிண்டே இருக்குது. அது ஏறுறதுனால இன்னும் காஃபி நிறையா தான் குடிப்பான். ஏதோ அந்த சமயத்தில் அப்பாடா ரொம்ப தலைவலிக்கிறது, காஃபியை குடிச்சிட்டா சரியாயிடும்னு நம்ம நினைக்கிறோம். அது அந்த சமயத்தில் சமணம் ஆவது போல இருந்து உள்ள ஆழமாக வேர் ஓடின்னு இருக்கு அது உள்ளுக்குள்ளே. அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் சமணம் எடுத்து நிம்மதியாக இருக்கேன் அப்படின்றோம். அடுத்த நாள் அது இல்லைன்னா இன்னும் தலைவலி ஜாஸ்தியாகும். இதுக்கு என்ன கொண்டு வரணும்னா, நீ சில பேர் நினைப்பா இப்போதைக்கு இதை சாப்பிட்டுட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பார்த்தீங்களோ, யோக சாஸ்திரம் பிரகாரம் அது தப்புன்னு சொல்கிறது. நீ நிறுத்தணும்னா அந்த க்ஷணமே நிறுத்து. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திண்டு வா, அதை கவனிச்சுன்னு நிறுத்திண்டு வா. சும்மா இப்போ சாப்பிட்டதுனால இந்த டைமில் இந்திரியத்தை சந்தோஷப்படுத்தியாச்சு, அப்புறம் இனிமேல் நம்ம சிரமப்படுத்தாதுன்னு நினைக்கவே நினைக்காத. இதை விட இன்னொரு % ஏறணும் சிரமப்படுத்துறதுல. அதை நம்ம பார்த்துக்கணும்னு இத்தனை விஷயங்கள் யோக சாஸ்திரத்தில் சொல்கிறது. அதுக்கு அடிப்படை விவேகம். விவேகத்தினால் அடிக்கணும். இதில் தோஷ தரிசனம் கொண்டு இது சாஸ்வதம் இல்லை சாஸ்வதம் இல்லைன்னு அத்தனை மகாத்மாக்களும் அப்படிதான் இருக்கா. வைராக்கிய ராக ரசிகோபவ பக்தி நிஷ்டா. உத்தம பக்தன் எப்படி இருப்பான்னா விரக்தனாக இருப்பான், போதும் அப்படின்னு. அப்படின்னா மகாபிரபுவனுடைய அந்த அவர்கள்லாம் வருது. இப்படிலாம் சொன்ன உடனே இந்த பக்தினால் அடையலாம், யோக மார்க்கத்தினால் அடையலான்னு இப்படிலாம் சொன்ன உடனே இந்த பக்தியை முதல்ல எடுத்துக்கிறா தேவகூதி அம்மா. சரி, பக்தி பக்தின்னு சொல்கிற வாசுதேவா, எனக்கும் ஓரளவுக்கு புரியுறது. ஆனால் ஸ்வதா என்னால் சம்பாதிச்சிக்க முடியல இந்த பக்தியை. எனக்கு ஏதாவது ஒரு சாதனைகள் தேவைப்படுறது. உலகத்தில் எல்லாமே அப்படி தானே, ஸ்வதா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஏதாவது ஒரு சேர்க்கை இருந்தால் தான் நடக்கும். அதுக்கு தான் சங்கி சங்கம்னு சொல்கிறா. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, 2 கை சேர்ந்தால் தானே சத்தமே வருது, தனியாக இருந்தால் சத்தம் வராது. அந்த கை தட்டுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே, வஸ்திரம் கட்டிக்கணுன்னா வஸ்திரமும் சரீரமும் சேரணும். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறக்கணுன்னா ஆண் பெண் சேரணும். ஒரு வீட்டில் போய் வாழணும்னா அந்த வீடும் அந்த பர்சனும் சேரணும். அதனால இதுக்கு சங்கி சங்கம் அப்படின்னு பெயர். இந்த சங்கம் இருக்கிறதுனால தான்டா எல்லாமே நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சங்கம் சேர்ந்தாதான் நடக்கிறதுன்றது உலகத்தினுடைய நியத்தி. அதனால் இப்போ தேவகூதி அம்மா கேட்குறா, இப்போ எனக்கு ஸ்வதகா சம்பாதிச்சிக்க முடியாது, இதில் யாரா ஒருத்தர் கூட சேர்ந்தா வரும் அப்படின்னு ஏதாவது இருந்தால் நீ எனக்கு அது சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே மேலே கபில வாசுதேவர் சொல்கிறான்னா, ஆமாம்மா நீ சொல்கிறது தான் கரெக்ட். உன்னால் தனியாக இதை சம்பாதிச்சிக்க முடியலன்னா அதுக்கு தான் பகவான் சத்சங்கம் மகான்கள்னு வச்சுருக்கா. மகான்கள்னால் எனக்கு யாருமே எப்படி இருப்பான்னு தெரியாதேடா. உங்கள் அப்பா ஒண்டி தான் தெரியும், இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. உங்கள் அப்பா மாதிரி இருக்கிறவாள்லாம் மகான்கள்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காளே, பின்னாடி எல்லோரும் இந்த கதை கேட்கும்போது அவள் மகான்கள்லாம் எப்படி இருப்பார்னா உங்கள் அப்பா மாதிரி இருப்பான்னு சொல்கிறத விட அந்த மகான்கள் எப்படி இருப்பான்னு அவள் குணங்களை வர்ணிச்சுட்டேன்னா, இதை வச்சு அவள் மகான்கள்னு தெரிஞ்சுட்டு அவளை சரணடைகிறதுக்கு உலகத்தில் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மேலே சந்தோஷப்பட்டு கபில வாசுதேவன் சொல்கிறாராம், என்னுடைய உண்மையான பக்தர்கள் மகான்கள் எப்படி இருப்பான்னு எப்பயுமே பகவத் குணத்தை தீனதையாலோ கருணாசாகரா சரணாகத வத்சலான்னு பாகவதால் தான் வர்ணிப்பா. ஆனால் இந்த கபில வாசுதேவன் தன்னுடைய பக்தால் எப்படி இருப்பான்னு தன் வாக்குனால சொல்கிறாராம். முமுக்ஷவஹா காருணிகாஹ திதிக்ஷவஹ் காருணிகாஹ சுஹ்ருதஸ் சர்வதேஹினாம் அஜாதசத்ரவஸ் சாந்தாஹ சாதவஸ் சாதுபூஷணாஹ. முதல்ல எப்படி இருப்பார்னா திதிக்ஷவஹா, பொறுமையாக இருப்பார். பொறுமையாக இல்லாமல் பறந்துட்டே இருந்தான்னா
அவள் எவ்வளோ என்ன பண்ணினாலும் அவள்கிட்டேருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பறந்து அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும். இப்போ வேணுன்றது தர்மத்தகா இருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் சில பேர் பார்த்தா அதை தர்மம் பண்ணுவது போல இருக்கும், ஆனால் உலகத்தையே வளைச்சி போட்டுருப்பா உள்ளுக்குள்ளே. அப்படி இருந்தான்னா அவள்கிட்ட ஒதுங்கி இருக்கிறது நல்லது. திதிக்ஷவா, பொறுமையாக இருக்கணும். காருணிகாக, கருணையோடு இருக்கணும். சுகிருத சர்வதேகினாம், சர்வதேகினாம் சுகிருதா, கருணையாக இருக்கிறதுன்னா தனக்கு வேணுங்கிற வாழ்கிட்ட மாத்திரம் கருணையாக இருக்கிறது. சில பேர் இருப்பா, ரோட்டில் போகிற எவனோத்தம் போகிறானா எனக்கும் அவனுக்கும் என்ன அப்படின்னு இருக்கிறவா மகான்கள் கிடையாது. சர்வதேகினாம் சுகிருதா, எல்லோருக்கும் வேண்டியவன் வேண்டாதவன்னு பார்க்காதபடிக்கு எல்லாரையும் சமமாக நினச்சி இப்படி அப்படி பார்க்குறாளோனோ அவள் மகான்கள்லாம். தன் குடும்பம் கஷ்டப்படுறது, ஆகாரம் சாப்பிடல இல்லாமல் ஒரு வண்டி முழுக்க கரும்பு ஏற்றி கொடுத்தான். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் காவல் காத்தேல் உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு துக்காராம் மகாராஜ் கொடுத்தான். அப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல எடுத்துகிட்டு ஆற்றுல வச்சுட்டு இது எப்படியாவது பணமாக்கணும், பசங்கள்லாம் இருக்கா குடும்பத்தை பார்த்துக்கணும்னு தானே நினைப்போம். இப்படி வந்துட்டே இருக்கார். அந்த குழந்தையெல்லாம் மற்ற கிராமத்து ஜனங்கள் குழந்தைகள்லாம் பசியோட, பாபா எனக்கு ஒரு குரம்பு கொடு, பாபா எனக்கு ஒரு கரும்பு கொடுன்னா, விட்டல் சொல்லு கரும்பு கொடுக்குறேன் அப்படின்னு அத்தனையும் கொடுத்துட்டார் அவர். அவருக்கு என்னன்னா எல்லாரையும் பாண்டவங்கன்னா பார்க்குறார், தன் மனைவியும் பாண்டவங்கன்னா பார்க்குறார், குழந்தைகளையும் பாண்டவங்கன்னா பார்க்குறார், எல்லாரையும் பாண்டவங்கன்னா பார்க்கும்போது அவருக்கு பேத புத்தி இல்லாதபடிக்கு இப்படி இருக்கணுமா மகான்களுடைய லட்சணம். சுகிருத சர்வதேகினாம், இப்படி இருக்கிறதுனாலேயே அஜாத சத்ரவா, இப்படி இருந்துட்டேன்னா அவனுக்கு ஏது சத்ரு. நீ எல்லாத்தையும் வளைச்சி போடணும், அவனை விட ஒரு பில்டிங் மேலே கட்டணும், நம்ம நிறையா ஒரு 10 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும்னு அவனை வஞ்சனை பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது தானே சத்ருக்களே உண்டாரா. இப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் ஏது சத்ருக்கள். அஜாத சத்ரவ சாந்தா, எப்பயுமே சாந்தமாக இருப்பா. சில பேர் பார்த்தா சாந்தமாக உட்காண்டிருப்பா, அவளை பார்த்தா சாந்தமாக இருக்கிறது போல் இருக்கும், மனசு அலைபாயும். அப்படியே அமெரிக்கா போகும், ஆஸ்திரேலியா போகும், அந்தரிக்ஷம் போகும், ஏதோ அதை பண்ணலாமா இதை வளைக்கலாமா, என்ன இது வாங்கலாம், ஷேர் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இன்றைக்கி எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு தெரியலேன்னு மனசு சஞ்சாரமாயின்னு இருக்கும். ரெண்டுமும் மௌனமாக இருக்கணுமா. அஜாத சத்ரவ சாந்தா சாதவா, சாதுக்களாக இருக்கணும். சாதுக்கள்னா நம்ம இப்போது சில பதங்கள் சொல்கிறேன்ல, இப்போ முதல்ல சொன்னது போல் பக்தின்னா இதுன்னு வச்சுன்றது, அதே போல் சாது அப்படின்னு நம்ம விவகாரத்தில் என்ன வச்சுன்னு இருக்கோம்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது சாது அப்படின்னு. சாதுன்னா என்ன அர்த்தம்னா பாவம் அசடாக இருந்தால் அவருக்கு சாது. இது சாஸ்திர பிரகாரம் சம்ஸ்கிருத பிரகாரம் சாதுன்னா அது அர்த்தம் இல்லை, சாதவகான்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. சாஸ்திரோக்தமாக எவன் நடக்கிறானோ அவனுக்கு சாது. சாஸ்திரோக்தமாக என்னென்னலாம் சொல்லியிருக்கு, சந்தியாவனம் பண்ணணும்னா பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும்னா பண்ணணும், அவாவா இருக்கிற அந்த வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கிறவா அவாவா பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணணும். இப்படி யாரெல்லாம் இருக்காலோ அவளுக்கு சாதுக்கள். சாதவா சாது பூஷணாக, இவர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு இப்படி இருக்காலோனோ, தான் நல்லா ஜம்முன்னு வரணும், நிறைய அந்த கணக்கணங்கள்லாம் கையில் போட்டுக்கணும், நிறைய சங்கிலிலாம் போட்டுட்டு வரும்போதே நம்மளை எல்லாரும் இப்படி பார்க்கணும்னு இப்படி பூஷணங்கள்லாம் போட்டுக்க மாட்டாளாம். இவா எது பூஷணமாக அவளும் வச்சுன்னு இருக்கா, அவளும் ஒரு இந்த ஜுவல்லரிலாம் வச்சுன்னு இருக்கா. எதை வச்சுன்னு இருக்கான்னா தன்னுடைய நல் நடத்தை தான் அவளுக்கு பூஷணமாக இருக்குது. கருணையாக இருக்கிறது, சாந்தமாக இருக்கிறது, யாரை பார்த்தாலும் சிரித்து பேசுறது, அப்புறம் அவளை சிரமப்பட்டா தான் சிரமப்படுவது நினைக்கிறது, யாரையும் ஹிம்சப்படுத்தாமல் இருக்கிறது, வினயமாக இருக்கிறது. இத்தனை கல்யாண குணங்கள் தான் அவள் சரீரத்தில் பூஷணமாக அவளுக்கு ஒரு ஒரு அவளுக்கு ஒரு நகை மாதிரி இருக்கான் அவள் சரீரத்தில். சாதவா சாது பூஷணாக இப்படி இருப்பா. இதுக்கு சிகரம் வச்சது போல எப்படின்னா மயி அனன்யேன பாவேனா, என்னிடத்தில் அவளுக்கு அனன்ய சித்தம். பார்த்தா ஏதோ மனைவியிட்ட பிரியறா மாதிரி இருக்கும், ஏதோ குழந்தைகளெல்லாம் பார்த்தா குழந்தைகள் மேலே அப்படி ஆசை வச்சது போல் இருப்பா. வெளியில் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். பகவத் சேவைக்கோ பகவானுடைய கைங்கரியத்துக்கோ அவன் பிரயோஜனப்படலைன்னா தூக்கி சமுத்திரத்தை தாண்டி கடாசிடுவா. அப்படி தான் மகான்கள் இருப்பா. ஆனால் பார்க்கறது பார்த்தா மனைவியை இப்படி பார்த்துக்கிறாரே, குழந்தைகளை இப்படி பார்த்துக்கிறாரேன்னு இருக்கும். ஆனால் அவருடைய லட்சியம் என்னென்னா அந்த சேவை ஒழுங்காக நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பான். மயி அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி, திருடாம் பக்திம், அப்படி அச்சஞ்சலமான பக்தியாம். உலகத்தில் வாழும்போது பாபம் கஷ்டம் வரும், சுகம் வரும், மாற்றி மாற்றி மாற்றின வரும். சுகம் வந்துட்டான்னா கடவுள் இருக்கான் ஐயா, எல்லாத்தையும் நல்லது பண்ணுறான் அப்படின்னுவோம். கஷ்டம் வந்துடுதுன்னா நான் என்னத்த பிரயோஜனம், நான் இவ்வளோ கதை கேட்டிருக்கேன், இவ்வளோ சப்தாகம் படிச்சிருக்கேன், எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருது, அவன் ஒன்றுமே பண்ணல அப்படி இருக்கான்னா இப்படி இது வரக்கே ஆகாது.
அப்படி நீ சப்தாகத்தை படித்து கஷ்டம் பண்ணி இப்படி நீ இருந்து பகவான் உனக்கு நல்லது பண்ணினான்னா அவன் வந்து சர்வசமன்னே கிடையாது. உன்னுடைய கர்மா நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சலுகை பகவான் கொடுத்துருக்கார். என்ன கொடுத்துருக்காருன்னா, அவரை போய் நம்ம ஆசிரியச்சோன்னா மழை பெய்ய தான் பெய்யும், ஆனால் உனக்கு கொடையை கொடுத்துருவார் பகவான். கொடை கொடுத்தா அந்த மழை உண்மையில விழாது. அதுபோல் உனக்கு ஒரு வழியும் காண்பிச்சு கொடுப்பார். அந்த சிரமம் உங்ககிட்ட இல்லாத பண்ணுவாரே தவிர மழையை நிறுத்தவே மாட்டார். அது அவருடைய ரூல். அதனால் வந்துட்டா இப்படிலாம் கஷ்டம் வராமல் இருக்குன்னு யாராவது சொன்னான்னா நம்பாதீங்க. அது ஏதோ நம்மளுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக எல்லாம் வரணுன்றதுக்காக சொல்கிறது. கஷ்டங்கள் வரத்தான் வரும். அப்படி வரும்போது கூட இவா எப்படி இருப்பான்னா, மயி அனன்யேன பாவேன திருடாம் பக்திம் குர்வந்தி. அப்படி இருக்கிறவர்கள் எனக்காக எல்லாத்தையும் விட்டுருவான்னா. மத்கிருத்தே தியக்த கர்மானஹா. அவனுக்காக கர்மாவை விட்டுருவோன்னா, நாம கர்மானா என்ன வச்சுருக்கோம்? சந்தியானம் பண்ணுறது, தர்ப்பணாதிகள் பண்ணுறது, அடுத்தது வந்து இந்த ஸ்ராத்தாதிகள் பண்ணுறது தான் நம்ம கர்மான்னு வச்சுருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப சுலபம். பகவான் கிருஷ்ணா உன்னை நினச்சிருந்தேன் இதை விட்டுடுறேன்னா அது சுலபமாக விட்டுருவோம். கர்மான்னா இங்கே இது ஒண்டி கிடையாது. கார்த்தால எழுந்துட்டு காஃபி குடிக்கிறது, டிஃபன் சாப்பிட்றது, அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, சென்ட் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி லௌகீக விவகாரமும் சேர்ந்தது தான். பகவானுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுவா. தியாகம் பண்ணிடுவான்னா என்ன அர்த்தம்னா, அவள் தியாகம் பண்ணணும்னு பண்ண மாட்டா. பகவான்கிட்ட மனசு இருக்கிறதுனால அதை அவளை விட்டுடும். மத்கிருத்தே தியக்த கர்மாணஹா தியக்தஸ்வஜன பாந்தவாஹா. அது மாத்திரமாண்ணா, இந்த உலகத்தில் யாரெல்லாம் நம்ம சொப்னத்தில் கூட மறக்க முடியாதோ, மனைவியை மறக்க முடியுமா? குழந்தையில மறக்க முடியுமா? சகோதராளிவாலெல்லாம் மறக்க முடியுமா? அவளை அப்படி சொப்னத்தில் கூட மறக்க முடியாமல் அவள்கிட்ட ஏற்பட்ட பாந்தவியமானது எப்படி அது முடிச்சு மேலே முடிச்சு மேலே முடிச்சு மேலே முடிச்சானதாக இருக்கோ, இந்த மகான்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, ஒரு கால் பகவானுக்காக நினச்சான்னா மனைவியும் தியாகம் பண்ணுவா, குழந்தைகளையும் தியாகம் பண்ணுவா. இத்தனையும் பண்ணிட்டார் கபீர்தாசர். அவர் ஒருத்தரை அத்தனையும் பண்ணிட்டார். ராமபக்தால் வந்திருக்கா அப்படின்றதுக்காக அந்த பாகவத சேவைக்காக மனைவியை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாராம். அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வாழ்க்கை ஆகாரம் போடணும்னு. இதே பாகவத சேவைக்காக தன் பையனுடைய தமாலுடைய கழுத்து வெட்டுறது போல ஒரு சூழ்நிலை உண்டாயிடுது. அதுவும் கொடுத்துட்டு பாகவத சேவைக்காக, ராமபக்தாளுடைய சேவைக்காக தன் பையனையே அவர் சம்ஹாரம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது பண்ணிட்டார். மத்கிருத்தே தியக்த கர்மானஸ்தியக்தஸ்வஜன பாந்தவாக. இப்படி இருப்பா மகான்கள். மதாஸ்ரயாக. அவர்கள் எப்பொழுதும் என்னை ஆசிரிச்சு தான் இருப்பா. என் மேலே அப்படி ஒரு ஆசை. கதாமிருஷ்டா ஸ்ரண்வந்தி கச்சயந்தி சா. யாராவது வந்து எப்படி சௌக்கியமாக இருக்கேளா, என்னென்ன இதுக்கு வீடு வாங்கணும்னு வாங்கிட்டேலா, குழந்தைலாம் செட்டில் பண்ணியாச்சா, எத்தனை குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள், நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் கேள்வி கேட்டான்னா வாயே திறக்க மாட்டான். இது மாதிரி ஜெகத்குரு ஆச்சாரியாலாம் மௌனம்னு சில சமயத்தில் சொல்லிடுறா பாருங்கோ. இந்த மாதிரி ஏதாவது ஜாஸ்தியானால் தான் மௌனத்தை போட்டுருவா. ஏன்னா வந்து பிரம்ம விசாரமாக பண்ண போகிறா, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, இதுவாகிடுது அதுவாகிடுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சரி போதும் கொஞ்சம் நம்ம நிறுத்துவோம், இதுவே இவா போகிற போக்கில் நம்மளையும் சேர்த்து இழுத்துன்னு போயிடுவா போல இருக்கு அப்படின்ற ஒரு இது வந்ததுனால மௌனத்தை போட்டுருவா. இதே பிரம்ம விசாரமாக பேசணுன்னா பேசுவா. இப்படி மகான்கள் எப்படி இருப்பான்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்டான்னா பதில் சொல்ல மாட்டா. நீ மௌனமாக இது ஒரே இதுக்கு வந்து இதை அவாய்ட் பண்ணணுன்னா ஒரே வழி என்ன அப்படின்னா, நீ பேசாமல் இருந்துட்டேன்னா கிளம்பிடுவான். 4 கேள்வி சேர்ந்தா மாதிரி கேட்பான். நீ அதுக்கு பதில் சொல்லாமல் உட்காந்துட்டே இருந்தேன்னா அவன் என்ன இவன் திமிரு பிடிச்சவன் போல இருக்கு, அவன் இன்னும் சொல்ல மாட்டான்னு கிளம்பிடுவான். அதனால நம்மளுக்கு என்ன ஆகிட போகிறது? அவன் நினச்சிக்க போட்டேன். திமிராக இருக்கமா இல்லையா நம்மளுக்கு தெரியும். தேவையில்லாத கேள்வி கேட்டு இது ஒரு 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 மணி நேரம் இருந்ததுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ என்ன சமைச்ச, எவ்வளோ இது போட்ட, இதனை உப்பு போட்டியா, முன்னாடி உப்பு போடணுமா பின்னாடி உப்பு போடணுமா, எப்போ சரியாக வரும், நீ என்ன பண்ணினா, இதை சாப்பிட்டியான்னு இது கேட்குறதுனால என்ன பிரயோஜனம்? இப்படி தான் மகான்கள் இருப்பாலாம். ஸ்ரண்வந்தி கதையந்திச்சா. அப்படி 4 பேர் வந்தான்னா, இந்த மாதிரி வந்துட்டானா, பக்தாலாம் வந்தான்னா கதை சொல்கிறது இல்லை, நன்ன கதை சொல்கிறவர் வந்தார்னா அவளை உட்கார சொல்லி கதை சொல்லி கேட்குறது. இதுதான். ஏன்னா இந்த பகவான்கிட்டேருந்து மனசை நகர்த்தவே மாட்டான். 365 நாள் 24 மணி நேரமும் பகவானை சம்பந்தம் பட்டுண்டே இருப்பாளாம். தயே தே சாதவசாத்தி சர்வசங்க விவர்ஜிதாக. இப்போ எப்படி இருப்பானா, இந்த பகவான் மேலே ஆசை வச்சதுனால எல்லா சங்கத்தையும் விட்டுருவான். சங்கம் இல்லாமல் வாழவே முடியாதோன்னு. அவளுக்கு வேணுங்கிற ஒரே சங்கம் எதுன்னா பகவத் சங்கம். அது ஒன்று இருந்தால் போதும். அதுக்காக உலகத்தில் இருக்கிற அத்தனை சங்கத்தையும் தியாகம் பண்ணிடுவாமா. அதனால நீ என்ன பண்ணணும்னா, அப்பேற்பட்ட மகான்களுடைய சங்கம் வேணும்னு அனவரத்தமும் பிரார்த்தனை பண்ணு. மகதனுகமலப்யா
பக்தினேவாத்ர சாத்யா. இந்த மகான்களை போய் அடைந்தாதான் உனக்கு பக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ரிஷபாவதாரத்தை நாளைக்கு வரும், ரிஷபதேவர் சரித்திரம் முடிஞ்ச உடனே சொல்கிறார். ராஜன்னு அப்படின்னு பரீட்சித்தை கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு உங்கள் தாத்தானா யாருன்னா பஞ்சபாண்டவர்கள், இந்த பஞ்சபாண்டவர்கள் மேலே கிருஷ்ணர் எவ்வளோ ஆசை வச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தா தெரியறதே. அந்த சாரத்தியம் பண்ணியிருக்கார், குதிரையை குளிப்பாட்டுறார், அந்த துர்வாசர் வந்தபோது 10,000 பேருக்கு ஆகாரம் போட்டார். அப்புறம் மகாபாரதத்தை நடக்கும்போது கிருஷ்ணர் இல்லைன்னா ஒரே நல்ல யுத்தம் முடிஞ்சிருக்கும். அவர் இருந்ததுனால தான் இவாளுக்கு ஜெயம். இத்தனையும் பண்ணாரோனோ. அப்பேற்பட்ட பிரபுவால் நினச்சா ஒரு கால் ஆசைப்பட்டு தன்னுடைய வைகுண்டத்தை வேணால் கொடுக்க முடியுமே தவிர, ஆனால் இந்த பக்தியை கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த பக்தியை உயர்வாக சொல்கிறார். ஏன்னா இந்த பக்தி மூலியமாக தான் நம்மளுக்கு அந்த வைகுண்ட பிராப்தி ஆனது கிடைக்கும். அதனால முக்திம் ததாதி கருகி சித்ஸ்மன பக்தி யோகம். அதனால் பக்தியை பகவானால் கொடுக்க முடியாதுன்னு அவரே சொல்கிறார். அதனால் நீ மகான்களை போய் ஆசிரி. மகான்கள் மகதனு கமலப்யா, மகான்கள் எங்கே போகிறாலோ அங்கே போ. அவள் எப்படிலாம் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படிலாம் இருக்காளோ அவளை பாரு. அவள் என்னென்னலாம் அவள் நடத்தையை பார்த்து அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் வாழ்க்கையில். இப்படி இருந்தேன்னா நீ சீக்கிரத்தில் அந்த பகவத் சங்கத்தில் சேர்ந்துடலாம் அப்படின்னு மகதனு கமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனு நிதித்வம் தேவகூத்யைன்யகாதீஹி. இப்படிலாம் மகான்கள் இருப்பான்னு மகான்களுடைய பக்தியெல்லாம் மகான்களுடைய குணங்கள்லாம் பகவானே தன் வாக்குனால் சொல்கிறார். இப்படி பக்தி பண்ணுறதுனால அவள் எப்படி இருப்பான்னா, அவளுடைய நிலை எப்படி இருக்குன்னா, இப்போ நாம் யாராவது வந்தான்னா வாங்க வாங்கோ, கதைக்கு வந்தவெல்லாம் உட்காருங்கோ, கூப்பிட்டா அவள் எதாவது ஆகாரம் கொடுத்தா சாப்பிட்றது, அவள் நம்ம மாத்துக்கு வந்தால் காஃபி கொடுத்தா சாப்பிட்றது அப்படின்னு எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி அர்ச்சாவதார மூர்த்தி கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாள். பேசுவாராம் பகவான். அந்த மாதிரி பேசின மகான்கள் நம்ம பாரத தேசத்தில் வாழ்ந்திருக்கா. இந்த போன நூற்றாண்டு வழி வாழ்ந்திருக்கா அந்த மாதிரி பேசின மகான்கள். இதுதான் நம்ம பாரத தேசத்தினுடைய பெருமை. அப்படி பகவான் பேசுவாராம் அவர்கிட்ட. பஷ்யந்தி தேமே ருச்சிராணி அம்பசந்தா பிரசன்ன வக்திராருண லோச்சனானி. துக்காராம் மகராஜ் வந்தார்னா வான்னு பாண்டவங்கன்னு கூப்பிட்டார். நம்மளை பார்த்தா கூப்பிடுறாரோ, அவரை கூப்பிட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய பக்தி. அவருடைய பக்தினால் வான்னு கூப்பிட்டார். நாமதேவர் கொடுத்த சப்பாத்தியும் அந்த சப்ஜியும் தினமும் சாப்பிடுவாராம். அவர் சாப்பிட்டுட்டு போராதுக்கு ருக்மிணி தேவியும் வர சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இப்படி பண்ணுவா. இதை விட பரமானுகிரகம் என்னன்னா நாமதேவரத்துக்கு வாரம் வாரம் புதன்கிழமை நாமதேவர் ஆற்றுக்கு பாண்டுறங்கன்னு வருவாராம். இதெல்லாம் ஒரு யாருக்கும் தெரியாமல் கோப்பியமாக நடக்கக்கூடிய விஷயம். நாமதேவர் எங்கள் ஆற்றுக்கு வரப்போகிறார் 4 மணிக்கு பாண்டுறங்கன், புதன்கிழமை அன்றைக்கி எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லுவார். பகவான் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரோன்னு அப்படி ஒரு அனுகிரகமாக வேறு ரூபத்தில் வருவார். உள்ளே வந்துட்டு பாண்டுறங்கன் வந்துடுவார். உள்ளே வரும்போது புதன்கிழமை வந்து பண்ணுவாராம். அந்த புதன்கிழமை மாத்திரம் ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு சுண்டல் பண்ணுவாராம். நாமதேவருடைய சம்சாரம் குடும்பத்தோடு உட்காந்துன்னு சாப்பிடுவாராம். அப்படி சாப்பிடும்போது தான் ஜனாபாய்க்கு கிடைக்காத போது பகவான் அதை எடுத்து வச்சுன்னு ஜனாபாய்க்கு போய் கொடுக்குறார் தனியாக பார்க்கும்போது. இந்த மாதிரி பக்த விஜயத்தில் அத்தனை சரித்திரங்கள் இருக்குது. அர்ச்சாவதாரம் பேசும் அப்படின்றதுக்கு. இப்போ இந்த இத்தனை குணங்களும் இவர் சொன்னாரோனோ, இவர் எப்பயோ ஜெகத்ருஷ்டி ஆரம்பத்தில் சொன்னார் கபில வாசுதேவர். இது எங்கே நடக்குமா அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கான்னு பார்த்தா, இப்போ ஒரு 1000 வருஷத்துக்குள்ளே பிறந்த மகான்களுடைய சரித்திரத்தெல்லாம் எடுத்து பார்த்தா இவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தவா என்ன பண்ணினா எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ நமக்கு என்ன பாக்கியம்னா, இந்த பக்த விஜயத்தை எடுத்து பார்த்தான்னா இவர் சொன்ன அத்தனை விஷயமும் இருக்குது. மனைவியை விட்டா, குழந்தைகளை விட்டா, சொத்தை முழுக்க தியாகம் பண்ணினார். 1 ரூபா கூட வேண்டான்னு அத்தனையும் திறந்து வச்சார் புரந்தரதாசர். அவர் எப்பேற்பட்ட கோடீஸ்வரன்னா 9 கோடி வச்சுருந்தார். என்னடா 9 கோடியை போய் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்லலாம். இப்போ 9 கோடின்னா கொஞ்சம் பெரிய பணம் தான். இப்போ இப்படி வச்சு பார்க்கக்கூடாது. இது நீங்கள் ஒரு 2000க்கு முன்னாடி கோடின்றது பெரிய பணம். அப்போ லட்சாதிபதினு ஒரு பேரெல்லாம் எழுந்தது. இப்போ லட்சாதிபதி பேரெல்லாம் மறைஞ்சிருத்து. இப்போ கோடீஸ்வரன் ஒண்டி இருக்குது. அதுவும் சைஃபர் 4-5 போட்டால் தான் அதுக்கு வேல்யூ. இப்போ 1 கோடி இருந்தாலும் வேல்யூ கிடையாது. இப்போ அப்படி ஆகிடுது உலகம். இப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஒரு 2000க்கு முன்னாடியே லட்சத்துக்கும் கோட்டிக்கும் ரொம்ப மதிப்பு. அதுக்கும் 50 வருஷம் முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியுமே, பவுன்லாம் 1500 ரூபா இந்த மாதிரிலாம் விற்று வாங்கின காலம்லாம் இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் நீங்கள் வாங்கியிருப்பேன். அப்படி இருந்ததுன்னா 500 வருஷம் முன்னாடி 9 கோடி சம்பாதிச்சார்னா அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் இருப்பார். அவர் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா,
இப்போ வந்து இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது பணம் தேவைப்படுறதுன்னா யார்கிட்ட கடன் வாங்குவா? ரெண்டு பேர் இருக்கா பாரத தேசத்தில், உங்களுக்கே தெரியும் அவளுடைய பேர். அவள் 2 பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுப்பா. அவள்கிட்ட அவ்வளோ பணம் வச்சுருக்கா அவள் இதில். அந்த மாதிரி கிருஷ்ணதேவராயர் அவருடைய ராஜ்ய பரிபாலனத்துக்கு பணம் தேவைப்பட்டால் இந்த புரந்தரதாசர்கிட்ட கடன் வாங்கிட்டு போவாராம், நான் உனக்கு வட்டியோடு சேர்த்து கொடுக்குறேன்னு. ஒரு ராஜ்யத்தையே நிர்வாகம் பண்ணுறது அளவுக்கு பணம் கொடுக்குறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருப்பார். அவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்ச புரந்தரதாசர் பகவத் அனுகிரகத்தினால ஒரே நாளில் கதவை திறந்து வச்சார். அத்தனையும் யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்ட்டான். பந்துக்கள்லாம் வரா, 1 ரூபா 2 ரூபாவா 9 கோடி 9 கோடின்னா இனிமேல் இதில் வந்து தங்கி நான் வந்து இதில் ஏதாவது எடுத்துக்கணும் போகணும் வந்தால் தானே இதை பற்றி நான் கவலைப்படணும். நான் நேராக பாண்டரங்கன்ட்ட போயின்ட்டுருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு நான் பாகவதான இருந்து அந்த தர்மத்தில் தான் இருக்க போகிறேன்னு திறந்து வச்சார். அந்த 9 கோடி யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு கிளம்பிட்டார் அவர். ஏதோ இப்போதைக்கு நம்மளுக்கு பேங்க் பேலன்ஸ் வச்சுப்போம், ஒரு கோடி போட்டு வச்சுப்போம், இன்ட்ரெஸ்ட்டில் வாழலாம், இன்னொரு 30 வருஷம் 40 வருஷம் வாழணும், வேணுன்றதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அப்படி இருப்பான் மகான்கள். இப்படி கபிலவாசுதேவன் எதெல்லாம் சொன்னாலும் இத்தனையும் இந்த மகான்கள் இருக்கா. இப்படி இதுதான்மா பக்தி, இப்படி இருப்பா மகான்கள். அவள்கிட்ட பக்தின்னா வெறும் பகவானை போய் அர்ச்சனை பண்ணுறது, பகவான் நாமம் சொல்கிறது, பகவத் குணத்தை கேட்கறத விட நீ நல்லவனாரு, முதல்ல நல்லவனாரு, எல்லார்ட்டையும் வினயமாறு, எல்லாரிடத்துலையும் பகவான் இருக்கான்னு பாரு. அப்படி எல்லாரிடத்துலையும் பகவத் ஸ்வரூபமாக இருக்கான்னு பாரு, வினயமாறு, யார்ட்டையும் கோபிச்சுக்காத, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சகாயம் பண்ணு. இப்படிலாம் நற்குணங்களை வளர்த்துண்டு நீ இது பண்ணியே ஆனால் இதுதான் பக்தின்னு சொல்கிற. அப்படி நம்ம மனசை வளர்த்துண்டே வந்தோன்னா பகவான்கிட்ட சேர்ந்துடலாம் அப்படின்னு இந்த பக்தி மார்க்கத்தை வர்ணிக்கிறார். நிறையா விஷயங்களை சொல்கிறார். ஒவ்வொரு அத்தியாயத்தில் முதல்ல மகான்களை பற்றி சொல்கிறார், அடுத்த அத்தியாயத்தில் திருப்பியும் பக்தியை பற்றி சொல்கிறார். அப்புறம் ஜெகத் சிருஷ்டி இந்த விராட் ஸ்வரூபத்தில் எப்படி போய் சொல்லிட்டு எப்படி இந்த விராட் ஸ்வரூபமானது உண்டானது, அதுக்குள்ளே இந்த க்ஷேத்ரஜனானவர் வந்து அவர் எப்படி இருக்கார் எல்லாருக்கும் ஆதாரமாக, அப்படிலாம் வர்ணித்தார். இதில் 2 விஷயத்தை முக்கியமாக சொல்கிறார். ஒன்று பக்தி மார்க்கம், அடுத்தது யோக மார்க்கம். இவர் யோக மார்க்கத்தை நமக்கு ஏற்றது போல் வர்ணிச்சிருக்கார். அற்புதமான ஒரு அத்தியாயம், 28வது அத்தியாயம். இதை வந்து அவரவர்கள் நித்தியபடி எழுந்து இதை நம்ம அனுசந்தானத்தில் வச்சுக்கணும். அது ஒரு பேப்பரில் எழுதிட்டு இவர் சொன்ன விஷயத்தெல்லாம் ஒரு பக்கத்தில் எழுதிடணும். அதை நாம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிக் போட்டுட்டே வரணும். இது வந்து சிவானந்தா இதை சொல்லியிருக்கார். சிவானந்தா நம்ம இவர் இருக்கார் ரிஷிகேஷத்தில் இருக்க சிவானந்தா ஆசிரமத்தில் நமக்கு இந்த தியானம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், மனசை சரி பண்ணிக்கணும்னா அவர் புஸ்தகம் மாதிரி ஒரு அனுகூலம் வேறு எதுவுமே கிடையாது அடிப்படையில் உள்ளவர்களுக்கு. இப்போ ரமண மகரிஷி விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். நீ யாருன்னு தேடு அப்படின்னா நான் யாருன்னு என்னத்தை தேடுறது? அடிப்படையில் வந்து ரமண மகரிஷி அவர் பெரிய மகான் தான், ஆனால் அடிப்படையை சரி பண்ணிக்கணும்னா சிவானந்தா அவருடைய புஸ்தகம் இன்னும் ரொம்ப இதுவாக இருக்கும். படித்து பார்த்தா தெரியும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு பதில் சொல்வது போல் இருக்கும். அவர் புஸ்தகங்கள்லாம் மனசை இப்படி வச்சுக்கோ, இந்த சமயத்தில் இப்படி பண்ணு, இந்த ஆகாரத்தை இப்படி வச்சுக்கோ, எப்படி உன் மனசை கண்ட்ரோல் பண்ணணும், இந்த சமயத்தில் எப்படி இருக்கணும்னு அழகாக இருக்கும் அவருடைய புஸ்தகம். அவர் சொல்லும்போது 13 விஷயத்தை சொல்லியிருக்கார். நீ எவ்வளோ பாராயணம் பண்ணின, பகவத் விஷயமாக நீ எவ்வளோ ஈடுபட்ட, இன்றைக்கி ஆசனம் பண்ணியா, அப்புறம் வந்து எவ்வளோ ஆகாரத்தை கம்மி பண்ணின, எந்த சுயநலம் இல்லாத நீ காரியத்தை பார்த்தியா. சுயநலம் இல்லாத காரியத்தை பார்க்குறேன்னா இப்போ ஆற்றுல இருக்கிறவாளுக்கு நம்ம பண்ணுவோம், நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுவோம்னா அது விஷயம் கிடையாது. உனக்கு யாருன்னு அவன் தெரியவே கூடாது, திரும்ப நீ அவன் பார்ப்பையான்னு தெரியாது, அவனுக்கு நீ சகாயம் பண்ணணுமா, இது தினச்சரியில் வச்சுக்கணுன்றார் அவர். அப்படி நீ சுகிருதனாக இருக்கணும். அது நீ பண்ணியான்னு எழுதணும். நீ டிக்கு போட்டு இன்ட்டு மார்க் போட்டுன்னு வந்தால் தான் உனக்கு அது பண்ணலைன்றது தெரியும். நம்ம இப்படியே இருந்தானா தெரியாதுன்னு அதை நீ நோட் பண்ணுன்னு சொல்லுவார் அவர். அவருடைய சித்தாந்தம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் அப்படி அவர் சொல்கிறதெல்லாம் இதனுடைய அடிப்படையில் சொல்வது போல் இருக்கும். அப்படி ஒரு யோக மார்க்கத்தில் ஒருத்தன் போகணுன்னா அவன் எப்படி இருக்கணும்னு அருமையாக வர்ணிக்கிறார் கபிலவாசுதேவர். யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே சபீஜஸ்ய நிருபாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம். 2 மார்க்கம்பா. ஒன்று பக்தி மார்க்கம், இப்படி பகவன் நாமம் சொல்லிண்டு நம்ம வந்து பகவத் குணத்தை கேட்டுண்டு பகவன் மயமாக மனசை ஆக்கி, 2மே கிட்டத்தட்ட அந்த பிரத்யாகாரங்க அப்புறம் ஒன்று தான், உள்ள பகவானை பார்க்கறது தான், வழி தான் கொஞ்சம் மாறுவது போல் இருக்கும். இப்படி பக்தி மார்க்கத்தை வர்ணிச்சுட்டு மேலே யோக மார்க்கத்தை வர்ணிக்கிறார். இந்த யோக மார்க்கத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே சபீஜஸ்ய
நிருபாத்மஜே சத்பதம் அப்படின்னு சொல்கிற. இந்த யோக மார்க்கம் தான் உனக்கு அடிப்படையில் சரியான வழி. நீ இது போகிறதுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நீ அனுசந்தானம் பண்ணணும். பிரசன்னம் யாதி சத்பதம். முதல்ல என்ன சொல்கிறாருன்னா ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா அப்படின்னார். உன்னுடைய ஸ்வதர்மாச்சரணத்தை ரொம்ப போட்டு அப்படியே உடம்பை வருத்திண்டு அதில் இன்ட்ரெஸ்டாக பண்ணலாம். ஆனால் உன்னை சக்தியானுசாரம் பண்ணினா போதும். அதை விட உனக்கு நிறையா காரியங்கள் இருக்குது அப்படின்ற. ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா. சந்தியாவந்தனத்தை பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். அப்படியே கர்மா 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 கர்மான்னு உட்காந்துருக்கக்கூடாது. மேலே அடுத்ததுக்கு வந்துடணும். உனக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஸ்வதர்மாச்சரணம் சக்தியா விதர்மாச்ச நிவர்த்தனம். அதனால் இது சக்தியானுசாரம் பண்ணி எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது முடிஞ்ச அளவுக்கு விட்டுடுப்பா, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லவே இல்லை. விதர்மாச்ச நிவர்த்தனம் அப்படின்ட்டார். எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை அடியோடு விட்டுடு. உனக்கு தெரியும் அந்தரியாமையா எது தப்பு எது ரைட்டுன்னு. தப்புன்னு சொல்கிறதா மனசை அலட்சியப்படுத்தவே கூடாது. உடனேயே அதை கேட்டுடணும். அதை கேட்டுட்டு உடனேயே இது பண்ணிடணும். விதர்மாச்ச நிவர்த்தனம். அடுத்தது ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். இது எல்லாரும் தினமும் கார்த்தால எழுந்து சொல்லணும். தெய்வால்லப்தேன சந்தோஷா. என்ன சொல்கிறாருன்னா பகவான் உன்னை எப்படி வச்சிருக்காரோ அதில் சந்தோஷப்படும். இப்படி இந்த மாதிரி நிறையா பேர் மகான்கள் எழுதியிருக்கா. கோன திவசி हाथी घेऊना कोण दिवसी पालकी चावुना कोण दिवसी चाला घेवागर एकटे रहावे देव ठेविल तैसे रहावे देव ठेविल तैसे रहावे அப்படின்னு சாவந்தமாலின்னு ஒரு மகான் எழுதியிருக்கார் அபங்கம். இதை தான் எழுதுறார் அவர். தெய்வால்லப்தேன சந்தோஷா தான் எழுதுறார். அப்போ இந்த உலகம் மாற்றி மாற்றி தான் இருக்கும். ஒரு நாள் பார்த்தா நீ தான் இந்திரன் நீ தான் சந்திரன்னு ஒரு பெரிய யானையை கொண்டு வந்து அது மேலே ஏற்றி பொன்னாடிலாம் போட்டு அழிச்சுன்னு போவான். இன்னொரு நாள் பார்த்தா திவ்யமான ஒரு பல்லாக்க கொண்டு வந்து நீங்கள் தான் ஏறிக்கணும் வரணும் வரணும் வரணும்ன்றான். இன்னொரு நாள் பார்த்தா நீ வீதியில் நடந்து போயிட்டு இருப்ப உன்னை அவன் கண்டுக்க கூட மாட்டான். இப்படி தான் இருக்கும்டா மாற்றி மாற்றி. அதனால் நீ எப்படி இருக்குன்னா தெய்வால்லப்தேன சந்தோஷா தேவட்டேவில தைசேரஹாவே. பகவான் எப்படி வச்சிருக்காரோ அந்த நிலையில் நம்ம சந்தோஷப்படணும். நீ என்ன பண்ணணும்னா முயற்சி கர்மா பண்ணிகிட்டே இருக்கணும். அதை பிரதிபலனை எதிர்பார்க்காது. பகவான் எப்படி வச்சிருக்காரோ அதில் சந்தோஷப்படு. அவன் பெரிய 5 மாடி மாளிகைகளை வச்சுட்டு பெரிய பெரிய கார்லாம் வச்சுட்டு இருக்கானா ஏதோ புண்ணியவசாத்து சந்தோஷமாக இருக்கான். பாபவசாத்து நீ கஷ்டப்படுற. இது பகவானுடைய சங்கல்பம். இதுதான் அப்படின்னு நினச்சிட்டு நீ இருந்துட்டேன்னா இது பகவத் சங்கல்பம் இப்படி தான் அப்படின்னு இருந்துட்டேன்னா அவன் மனசு நிம்மதியாகிடும். ஆனால் இன்னொன்று சூக்ஷ்மம் பகவான் வச்சிருக்கார். அதுவும் அவருடைய சங்கல்பம். இந்த சந்தோஷமோ இந்த பதார்த்தங்களில் கிடையவே கிடையாது. சுகமோ நீ ஏசியில் உக்காந்துட்டு 10 கார் வச்சுட்டு இன்னும் 10 கார் வாங்கணும்னு நீ நினச்சேன்னா நீ தான் இருக்கிறதுலே மட்டமானவன் ஏழை. நீ சாதாரணமாக இருந்தேன்னு அந்த இதிலிருந்து இருக்கிறது போதும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த எண்ணத்தில் கொண்டு வச்சிருக்கார் சுகத்தை பகவான். பொருட்களில் வைக்கல. நீங்கள் ஆழ்ந்த யோசித்து பார்த்தா தெரியும். அது ஒரு மாய மாதிரி இருக்குது நம்மளுக்கு அந்த பொருட்களில் இருக்கிறது போல். அந்த பொருள் நம்மள்கிட்ட வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சே இது எவ்வளோதானா அப்படின்னு ஆகிடும். அந்த கார் வாங்கணும் கார் வாங்கணும் கார் வாங்கணும்னு 10 வருஷமாக தவங்க எடுத்துன்னு இருப்பான். அந்த காரை வாங்கி 2 நாள் ஓட்டதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கு தான் இவ்வளோ பட்டமா அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி யோசனை பண்ணிட்டு இருப்பான். கல்யாணம் பண்ணி 2 மாதமானா இதுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டோமான்னு தலையை சரிய ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி தான் எல்லாம் தோற்றத்தை பகவான் அப்படி வச்சிருக்கார். இதுதான் அவருடைய மாய. அதனால் அந்த இனிஷியலாக வரக்கூடிய அந்த சுகத்தில் தான் இத்தனையும் போய் உழறோம். நம்ம உழுந்து அதை அனுபவித்ததுக்கப்புறம் போதுண்டா இது இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த சுகம் மாத்திரம் பகவான் நம்ம மனசுக்கிட்ட கொடுத்துட்டார். அதனால் நீ பாக்கியானந்த சாதன ரஹிதாக நிரீகாக நிரீக்ஷனாகான்னு அந்த மேலே அடிக்கிற வெயில் முழுக்க உடம்புல பெய்கிற மழை முழுக்க உடம்புல அந்த பனி முழுக்க உடம்புல உட்காந்துன்னு சிரிச்சுன்னு உட்காந்துருக்காளே மகான்கள்லாம் இமாலயத்தில் எப்படி உட்கார முடியும்? சாதனைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ மனசில் இருக்கு எல்லாம். அந்த மனசை நீ பரிபக்குவம் படுத்திட்டேன்னா இந்த ஜடபரதரை கேட்குறார். இந்த ரகுகுணன் கேட்குறான் ஜடபரதர்கிட்ட, நீ இப்போது நீங்கள் இந்த ஆத்மா இதெல்லாம் சொல்கிறே கரெக்டு தான் புரியுறது.
உங்களை எதுவும் பாதிக்க மாட்டேங்கிறது, நான் வந்து இப்படியே இருந்தாலும் இந்த பல்லாக்கு தோளில் வச்சிருந்தாலும் எனக்கு வலி இல்லை அப்படின்னு நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க. அது உமக்கு அனுபவத்தில் இருக்குது, எங்களுக்கெல்லாம் இல்லையே. எப்படி வந்து ஒரு நெருப்பானது எரியும் போது அந்த நெருப்பானது எரியறது, அந்த நெருப்பினுடைய அக்னியானது பாத்திரத்தில் பட்டு, அந்த பாத்திரத்தினுடைய சூடானது ஜலத்தில் பட்டு, அந்த ஜலத்தினுடைய சூடானது அந்த உள்ளே போட்டிருக்கிற அந்த பீஜம் அரிசியில் பட்டு சாதம் வெந்து போகிறதோன்னும். அப்படி எங்களுக்கு எப்படின்னா இந்த விஷய சுகமானது இந்திரியத்துக்கு வந்து, இந்திரியமானது மனசுக்கு போய் மனசு வச்சு ஆத்மாவை பாதிக்கிறது. எங்களுக்கு அப்படி தானே இருக்குது, நீங்கள் வேணால் சொல்லலாம் அப்படின்னு கேட்ட உடனே அடுத்துக்கு ஜலபரதர் பதில் சொல்கிறார், நீ சொல்கிறது வாஸ்தவம் தான்டா, நீ உள்ள அரிசி போட்டால் தான் வேகும், அதுக்குள்ளே ஒரு கூழாங்கல்ல போடு, நீ எத்தனை வருஷம் வேந்தாலும் கூழாங்கல் ஒன்றும் ஆகாது, அந்த மாதிரி நீ பரிபக்குவப்படுத்துகிற பரியந்தம் வராது அப்படின்னு ஜடபரதர் சொல்கிறார். அதனால் இதில் சுகம் மாத்திரம் பகவான் எங்கே வச்சுருக்காருனா நம்மளுடைய எண்ணத்தில் தான் வச்சுருக்காரு. அந்த முதல்ல பாயும்போது தான் அதில் இருக்குது. அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் நிறையா விஷயத்தில் இழக்காமல் இருக்கலாம். பணம் விஷயத்தில் அவ்வளோதான், இது வேண்டாம். அதுக்கு தான் மகாபெரிவா சொல்லும்போது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா 21 நாள் அது இல்லாமல் இருக்க முடியுமான்னு முயற்சி பண்ணு. அப்பையும் உனக்கு வாங்கணும்னு தோணுதுன்னா வாங்கு. இப்படி எல்லாத்தையும் நினச்சதெல்லாம் வாங்காதன்னு பெரியவா சொல்ல விஷயம் அது. இப்படி தெய்வால் லப்தேன சந்தோஷான்னு பகவான் இன்றைக்கி இப்படி வச்சுருக்காரா. இன்றைக்கி போகும்போது ஸ்கூட்டரில் விழுந்துட்டோமா, பகவான் இப்படி விழ வச்சுருக்கார். லாரி கீழே விழுந்திருந்தேன்னா என்ன இருக்கும், ஏதோ லாரி கீழே விழ வேண்டியது பகவானை பஜிச்சதுனால தரையில் விழுந்து சின்ன சிராசரோட போயிடுது அப்படின்னு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளை அத்தியாத்ம விஷயத்தில் முன்னாடி போக முடியும். தெய்வால்லப்தேன சந்தோஷா ஆத்ம விச்சரணார்ச்சனம். ஆத்மாவை அறிஞ்சிக்கணும்னு நாம் இருக்கணுமா. நீ எதுக்காக வந்திருக்க, உன் பர்பஸ் என்ன? இப்படியே நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு நிறையா குழந்தைகளை பெற்று நிறையா சம்பாதிச்சு இப்படியே ஒழுன்றுருக்கிறது தான் உன்னுடைய பர்பஸ். ஆனால் இல்லை, ஆத்மவீத்து, இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். சரணார்ச்சனம் கிராமிய தர்ம நிவృத்திஷ்சா. இதுக்கு என்ன பண்ணணும் முதல்லன்னா, பண்ணிட்டு இருக்கோமோன்னு 60-70 வருஷமாக அதை நிறுத்தணும். காத்தால் எழுந்துக்கிறது, காஃபியை குடிக்கிறது, டிஃபனை சாப்பிட்றது, ஆஃபீஸுக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, ஊரை சுற்றுறது, சினிமாவுக்கு போகிறது, அவன்கிட்ட பேசுறது, பணத்தை மாற்றுறதுன்னு இந்த பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தேலா, நீ பகவான் தான் வேணும்னு நீ முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த கிராமிய தர்மத்தை விடணும்ட்டார் அவர். கிராமிய தர்ம நிவృத்திஷ்சா, கிராமிய தர்ம நிவృத்திஷ்சா மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா. உடனே விட முடியாது, நீ பேலன்ஸ் பண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக. 100% பண்ணிட்டு இருந்த நீ 80-20 மாற்று. அதுக்கப்புறம் 60க்கு கொண்டு வா, 40க்கு கொண்டு வா. விவகாரம் பண்ணாமல் இருக்க முடியாது, 20க்கு கொண்டு வா. 20% தான் இருக்கலாம் லௌகீக விவகாரம், 80% பகவான் பற்றி தான் இருக்கணும். அது 20-10ன்னு வந்ததுன்னா பரதாழ்வார் மாதிரி கடைசியில் பண்ண மூடினா பகவான் தெரிய ஆரம்பிச்சிடுவான். அந்த மாதிரி இருக்கணும். மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா. இதுக்கு அடிப்படையாக என்ன சொல்கிறார்னா, மிதமேத்யாதனம் சஸ்வத். சாப்பாடில் கொண்டு கையை வைக்கிறார். நம்ம ஆகாரம் தான் வந்து நம்மளை போட்டு வாட்டி எடுக்கிறது. இதை பார்த்தா திங்கணும், அதை பார்த்தா திங்கணும், இது நன்னா இருக்கே, இது இப்படி விதவிதமாக திங்கலாமே, இது இப்படிலாம் பண்ணலாமேன்னு இப்படி அதை பண்ணி 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 சாப்பிட்டு 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 வாசனாபலம் ஏறுறதுன்னு சொன்னாரோனோ, அது சாப்பிட்டு பசின்றது இந்த ஆத்மாவுக்கு ஸ்வபாவமாக எடுத்து சாப்பிடணும் அப்படின்றது. அப்படி ஆனதுனால தான் பிறந்ததுலேருந்து எல்லாம் பிறந்த உடனே எந்த ஜீவனாக இருந்தாலும் என்ன பண்ணுறது பாருங்க, சாப்பிட தானே சாப்பிட்றது. எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, ஒட்டகமாக இருந்தாலும் சரி, பன்றியாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறது, பிறந்த உடனே பாலை குடிக்கிறது, சாப்பிட்றது. அதுக்கு என்ன ரீசன்னா, இதுதான் ஜென்மமாக நம்ம கோடிக்கணக்கான ஜென்மாவாக சாப்பிட்டு அந்த வாசனாபலம் ஏறினதுனால இந்த பசி சுவாபாவிகமாக எடுத்து அங்கே கொண்டு கை வைக்கிறார். மிதமேத்யாதனம் சஸ்வத். சாப்பாடில் கை வைக்கிறார். நீ எப்படி சாப்பிட்ணும்னா, சுத்தமாக சாப்பிடு. உன் சரீரத்தில் ஜீவன் தங்குறதுக்கு எவ்வளோ ஆகாரம் வேணுமோ அதை சாப்பிடு. சாப்பிடாமல் இருக்கவே முடியாதன்னு அதை சாப்பிட்டு தாங்கணும். மிதமேத்யாதனம் சஸ்வத். அப்படி நம்ம பிளான் பண்ணி சாப்பிட்டுன்னு வந்தோம்னா நம்ம எனர்ஜியாக இருப்போம், நன்னா எல்லா காரியம் பார்க்க முடியும். ஆகாரம் ஏற 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 சரீர தர்மங்கள் ஏறும், தூக்கம் வரும், எல்லாம் ஒவ்வொன்றும் பிடிச்சிக்கும். அதனால் மிதமேத்யாதனம் சஸ்வத் விவிக்த க்ஷேம சேவனம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. என்ன சொல்கிறாருன்னா, விவிக்த க்ஷேம சேவனம்னு உங்கள் ஜென்மாவில் ஒரு வருஷத்தில் ஒரு 10-15 நாளை உங்களுக்குன்னு ஒதுக்குங்க. யாரு கூடயும் எந்த சம்மந்தமும் வச்சுக்கக்கூடாது.
ஒரு மலை அடிவாரத்துக்கு போயிடணும், ஹிமாலயத்துக்கு போயிடணும், இல்லைன்னா நதிக்கரைக்கு போயிடணும். ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். தனியாக போயிட்டு ஃபோனை வச்சுட்டு இருந்தெல்லாம் ஃபோன்லனா அத்தனை உலகமும் இருக்கே. நல்ல வைஃபை கனெக்ஷனோட ஏசியில் உக்காந்துருந்தோன்னா இங்கே விவகாரத்தை விட அங்கே விவகாரம் ஜாஸ்தி ஆகிடும். ஃபோனை ஆஃப் பண்ணிடணும், அவள் போயிடணும். உங்களை பற்றி யோசிக்கணும். நாம் எதுக்கு வந்தோம், என்ன பண்ணின்னு இருக்கோம், இதுலேருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சமாவது ஒரு 2 ஸ்டெப்பு முன்னெடுத்து வைக்கணும். நாம் அது எடுத்து வைக்கலைன்னா ஜென்மா முழுக்க அப்படியே இருப்போம். உதாரணம் என்னென்னா, நீ அவுத்து போட்ட வேஷ்டி அப்படியே தான் இருக்கும். நீ எடுத்து வைக்கலைன்னா மாதக்கணக்காக அங்கேயே தான் இருக்கும் அது வீட்டில். அதை நீ மடித்து வச்சாதான் போகும். அதுவாக அலமாரிக்கு எழுந்து போகவே போகாது. நாம் எடுத்து மடித்து வச்சாதான். நீ என்னைக்கு போட்டியோ அன்னிலேருந்து 2 மாதமாக இருந்தாலும் 3 மாதமாக இருந்தாலும் ஓரமாக கிடக்கும். இதுதான் உலக நியத்தி. அதே மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் நீ ஒரு படி எடுத்து வைக்காதவள்ளையும் இந்த விஷயங்கள் எதுவும் ஒன்று நோக்கி வராது. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் ஒன்று கம்யூனிகேஷனை கட் பண்ணு. உன்னை பற்றி நீ யோசிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அங்கே போ, 10 நாள் தனியாக இரு. நாம் என்ன பண்ணணும்னு யோசி. உனக்கு பிடிச்சதை பண்ணு. உனக்கு எதில் மனசில் ஐயோ இருக்கோ அதில் பண்ணு. பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கிறதுன்னா எல்லா விவகாரத்தையும் நிறுத்திடு. இது எத்தனை பாராயணம், சுகர் பேசுகிறார், வியாசர் பேசுகிறார், அப்புறம் மைத்ரேயர் பேசுகிறார், விதுரர் பேசுகிறாருன்னா இந்த கதைகள்லாம் எடுத்துன்னு பாராயணம் பண்ணிகிட்டே இரு. இதுதான் மேக்ஸிமம் டைம் அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். சாப்பிட்லாம், தூங்கலாம், அது ரெண்டும் இல்லைன்னா சரி வராது. அதுக்கு மாத்திரம் கொஞ்சம் ஒதுக்கலாம் சமயத்தை. லௌகீகம் இல்லாதபடிக்கு விவிக்த க்ஷேம சேவனம். உன்னை பற்றி நீ யோசிக்கணும். அதுக்கு நீ தனியாக போய்டு யாரையும் அழிச்சிக்காதன்ற. ஒருத்தனை இருந்தாலே அடைஞ்சல் தான். அவன் வருவான், ஏதாவது பேச ஆரம்பிப்பான், என்ன அடுத்தது யார் வருவா, இவாளா அவாளா, எலெக்ஷன் வேறு வரப்போகிறது, டேட்டை வேறு சொல்ல மாட்டேங்கிறான், 1000 பிளான் பண்ண வேண்டியிருக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு சொல்லுவான், முகூர்த்தம் வச்சிருப்பா, கல்யாணத்துக்கு போகலாமா, கல்யாணத்தை மாற்றலாமான்னு எத்தனை விவகாரம் பேச ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான். இப்படி யாராவது ஒருத்தர் சேர்ந்தாதான் விவகாரம். அதனால் இந்த விழுப்புரம் ஜங்ஷன் மாதிரி எப்பயுமே வீடு இருக்குதுன்னு நினைக்கிறான் பார்த்தேலோ, அவளெல்லாம் பார்த்தா இன்னும் கோடி ஜென்மா அவன் பிறக்க போகிறான்னு அர்த்தம். தனியாக இரு, ஏகாந்தமாக இரு. இப்போ எல்லோரும் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறா. அந்த வைஃபையை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அப்போ நீ தனியாக இரு. அது ஒத்துக்கிறேன். இந்த இன்டர்நெட்டோட தனியாக இருக்கிறது சேஃப்டி கிடையாது இதில். அது அதை விட விவகாரம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் தனியாக தான் இருக்கோம். ஆனால் இந்த இன்டர்நெட்டோடு இருக்கோம். அந்த வைஃபை ஆஃப் பண்ணிட்டா போதும், ஏதோ உலகமே இருந்தது போல் எல்லாம் அங்கே வந்துடுறான். என்னாச்சுன்னு அதுதான் உலகமாக இருக்குது இப்போது. அதனால் விவிக்த க்ஷேம சேவனம். அப்படி உன்னை பற்றி நீ யோசி. அஹிம்சா சத்தியமஸ்தேயம், இதுதான் அடிப்படை யோக மார்க்கத்துக்கு. யோக மார்க்கத்துக்கு என்ன? அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம். யமனியமங்களை சொல்கிற அஹிம்சை. யாரையும் ஹிம்சை பண்ணாத. இந்த உலகத்தில் ஒன்றை மாதிரி தான் எல்லோரும். நீ இப்போ போய் எடுத்துன்னு வருது உனக்கு சிரமமாக இருக்குமோன்னோ, அதே மாதிரி அவனுக்கும் சிரமமாக இருக்கும். அப்படின்னு யாரையும் மேக்சிமம் ஹிம்சை பண்ணாத. முடியாத சமயத்தில் ஏதாவது சொல்லிக்கோ, பரவாயில்ல, யாரையும் எதுவும் சொல்லாத. அஹிம்சா சத்தியம், உண்மையை பேசுன்றார். பொய் சொல்லாதன்னு கூட சொல்லலை. அந்த பொய்ன்னே வரக்கூடாது அங்கே. சத்தியம் திருவாக்குனாலையும் சத்தியமாக இருக்கணுமா, அப்படி நேர்மையாக இருக்கணும். ராமச்சந்திர பிரபு மாதிரி. அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம். அஸ்தேயம்னா திருடாமையம். அதான் நான் யாரும் போய் திருட மாட்டேன் சார், நான்லாம் பியூர் ஹேண்டு. எல்லாம் ஆஃபீஸில் கூட அந்த பணத்தெல்லாம் கூட எல்லோரும் எடுத்தான், நான்லாம் எதுவும் எடுத்துக்கல, அந்த மாதிரி கிடையாதுன்னா இந்த அஸ்தேயம்ன்றது பலவிதமாக இருக்குது. அது பண்ணலை, சந்தோஷம். தேவையே இல்லாமல் பொருட்களை சேர்க்குற பற்றியா இந்த அமேசானில் ஆர்டர் பண்ணி டப்பாவாக வந்து இறங்குறதே, இது அஸ்தேயம் தான். அது யூஸா இல்லையா, ஆற்றுல வைக்கலாமா முடியாதான்னு டப்பாவாக சேர்த்து வைக்கிறோம் பாருங்கோ, இது அஸ்தேயம். அதெல்லாம் பெரியவா சொன்னது போல தான் பார்க்கணும். இது தேவையா இல்லையா, இது இருந்தால் தான் நடக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நல்லா ருச்சியாக இருக்குன்னு வயர் ரொம்பினதுக்கப்புறம் எதுக்கும் போட்டு வைப்போம் அப்படின்னு இந்த சட்னிக்காக 2 இட்லி சாப்பிட்றோமோன்னு, இது அஸ்தேயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பசி இல்லாத போது சாப்பிட்ற ஆகாரம், தேவையில்லாத பொருட்கள் சேர்க்கறது, சம்பாத்தியமே சொல்கிறார் அவர். எதுக்கு சம்பாதிக்கிற தேவையில்லாமல்? உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சம்பாதி, அதுக்கு மேலே சம்பாதிக்காத. ஏன்னா சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னால் டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால சொல்கிறார், பகவான் தான் வேணும் நீ வந்துட்டேன்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சம்பாதி. அஹிம்சா சத்தியமஸ்தேயம் யாவதர்த்த பரிக்ரஹா பிரம்மச்சரியம் தபஸ்சௌச்சம் ஸ்வாத்யாயா புருஷார்ச்சனம். பிரம்மச்சரியத்தோடு, பிரம்மச்சரியன்னா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது மாத்திரம் கிடையாது, பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கிறது தான். ஒரு இந்திரியம் மாத்திரம் அடக்கிறது பிரம்மச்சரியம் கிடையாது, பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கு. பிரம்மச்சரியம் தபஸ்சௌச்சம், தபசே தனமாக
தபஹான்னா உனக்கு எது உனக்கு மனசு சமாதானம் இருக்கோ அதை கெட்டிமாக பிடிச்சிக்கோ. பாராயணம் பண்ணணும்னா பாராயணம் பண்ணு, ஜபம் பண்ணணுனாலும் ஜபம் பண்ணு, கதை கேட்கணும்னா கதை கேளு, கோவில் போகணுன்னா கோவிலுக்கு போ, அர்ச்சனை பண்ணணுன்னா அர்ச்சனை பண்ணு, இல்லை நாம சங்கீர்த்தனம் பண்ணினா தான் உனக்கு மனசு சமாதானமாக இருக்காது, அதை கட்டிமாக பிடிச்சிக்கோ. தபஹா சௌச்சம், சௌச்சமார் சுத்தமார். உனக்கு தெரியறதோனோ இது அழுக்கு இல்லைன்னு அது தெரியற பர்யந்தம் நீ சுத்தமாக இருந்துதான். ஏதோ பெரிய ஞானம் வந்துடுத்து, நான் அழுக்கு வேட்டி கட்டின்னு தான் எல்லாத்துக்கும் வருவேன், நான் இப்படிலாம் இருப்பேன்னு இருக்கவே கூடாதுன்றார். உனக்கு தந்தம் எப்போ தெரியறதோ இது அழுக்கு இல்லை, இது நாத்தம் இல்லைன்னு தெரியறது ஒன்றும், அப்போ நீ நாத்தமாக இருக்கக்கூடாது, சுத்தமாக தான் இருக்கணும். அதுக்கு தான் இந்த சுத்தத்துக்கு அடிப்படையில் வந்தது தான் ஆச்சாரம். இப்போ என்ன பண்ணுறா, எல்லாம் மடி வேஷ்டி கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாளே தவிர அந்த வேஷ்டி பளிச்சுன்னு இருக்கான்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறா. நீ மடி வேஷ்டி கட்டிக்கும் போது அது பளிச்சுன்னு இருக்கா, அதில் எந்த சுத்தமும் இல்லாமல் இருக்கா, சரியாக இருக்கா, ரெண்டும் ஒரு தண்டவாளம் மாதிரி அதுக்கு வந்தது. இது நம்மளுக்கு சுத்தத்துக்காக வந்தது தான் முதல்ல ஆச்சாரம். ஏன் ஆச்சாரமாக இருக்கணும்னா குளிக்காமல் வந்து கதையை கேட்டு பாருங்க எப்படி மனசு இருக்கும். சாணம் பண்ணிட்டு மடிசாரை கட்டின்னு நெத்தி கட்டின்னு வந்து உட்காந்து கேட்டு பார்த்தா கதை எப்படி மனசு லயம் ஆகும். அதுக்கு வந்தது தான் ஆச்சாரம் முதல்ல. அதனால் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும், நம்ம வந்து ஆச்சாரத்தோடு இருக்கணும். பிரம்மச்சரியம் தபஸௌச்சம் ஸ்வாத்யாய புருஷார்ச்சனம் மௌனம் சதா. எப்பொழுதும் மௌனமாக இருன்ற ஒரே இந்த சங்கத்தை உடைக்கிறதுக்கு ஒரே வழி நான் சொன்ன மாதிரி மௌனம் தான், வேற வழியே கிடையாது. நீ பேச ஆரம்பிச்சேன்னா எங்கேயோ போய்டும். அப்புறம் என்னடா இங்கேருந்து ஆரம்பித்தோம் எங்கேயோ போனால் சமயம் போனதே தெரியலன்னு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இந்த சங்கத்தை கட் பண்ணணுன்னா மௌனமாக இரு. 10 கேள்வி கேட்டான்னா 2 கேள்விக்கு பதில் சொல்லு, ஆட்டோமேட்டிக்காக அவன் கேட்க மாட்டான், அடுத்தது கேள்வி அவங்ககிட்ட கிளம்பிடுவான். மௌனம் சதா ஆசன ஜயா. அடுத்தபடி யம நியமத்தை சொல்லிட்டார். அடுத்தது ஆசனம். ஆசன ஜெயமானது தேவை. ஏன் ஆசன ஜெயம் தேவை அப்படின்னா, இந்த ஆசன ஜெயம் இருந்தால் தான் பல நாட்கள் பல மணி நேரங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கும். அதுக்காக வந்தது தான் இந்த ஹட்டயோகம். இன்றைக்கி இந்த ஹட்டயோகத்தை வச்சுட்டு இதை யோகான்னு பரப்பிண்டு உலகத்தில் எல்லாரும் சொல்லித்தரா இதுதான் யோகம்னு. ஆனால் இதை விட அந்த ஹட்டயோகம்ன்றது அடிப்படை, அதுவும் யோகம்தான். அது வந்து சரீரத்தை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு தான். இதுதான் யோகான்றது கிடையாது. நிறைய பேர் இதுதான் யோகா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இது யோகமே கிடையாது. யோகம்னா என்னென்னா இதுக்கு மேலே சமாதி ஸ்திதி போகிற பரியந்தம் உள்ளது தான் யோகம். இது அடிப்படை, அதில் உள்ளது ஹட்டயோகம். இது எதுக்குன்னா நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு. ஆசன ஜயா. அடுத்தது ரொம்ப 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 முக்கியமானது எதுன்னா ஸ்தைரியம் பிராணஜயா சனை. இந்த மனசாகிற இந்த குதிரை இருக்கே அது ஓடிண்டே இருக்கும். இத்தனை ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஒரு மணி நேரத்தில் வரும்னு கணக்கெல்லாம் வச்சுருக்கா. அப்படியே ஓடிண்டே தான் இருக்கும் அதனுடைய சுபாவம். அந்த ஓடின்னு இருக்கிற அந்த குதிரையாக இருக்கக்கூடிய மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா பிராணாயாமன்ற கடிவாளம் வேணும்ன்றார். இந்த பிராணாயாமத்தினால மெதுவாக பூரகம் கும்பகம் ரேச்சகம்னு இதை 3த்தையும் வச்சுட்டு நம்ம மனசை அடக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குமா. அந்த சுவாசத்துலேயே மனசை வச்சு பூரகம் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறது, உள்ளுக்குள்ளே கொஞ்ச நேரம் சுவாசத்தை வச்சுக்கிறது, மெதுவாக வெளில தள்ளுறது, திரும்பவும் உள்ளே இழுக்கிறது, சுவாசத்தை உள்ளே வச்சுக்கிறது, வெளில தள்ளுறது. இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இது ஒரு ரவுண்டு. இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்டு பண்ணாலே ஒரு 15 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நீ மனசை அடக்கணும்னா தனியாக போய் அடங்குன்னா அது நம்மளுக்கு தெரியாமல் உள்ள சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் அப்புறம் பார்த்தா அடாடா ராமநாமத்தையே சொல்லலையா நம்ம அப்படின்னு திருப்பி ஆரம்பிப்பேன் ராமநாமம். அப்படியே அதை போகும், அமெரிக்கா போகும், ஆஸ்திரேலியா போகும், ஆப்பிளை பார்க்கும், காரை பார்க்கும், அவளை பார்க்கும், இவாளை பார்க்கும், இதை பண்ணணும்னு ஆடாடா விட்டுட்டோமே அப்படின்னு திரும்பி இந்த பக்கம் வரும். இப்படி இருக்கும்போது அதை கடிவாளம் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் எதுன்னா பிராணாயாமத்தை சொல்கிறார். பிராணாயாமம் சனைன்னு சொல்கிறார். நீ வந்து அதில் விவகாரம் ரொம்ப வச்சுக்காதரா, மெதுவாக ஆரம்பித்து கற்றுண்டு பண்ணு. சும்மா ஒரு கதையில் சொல்லிட்டாருன்றதுக்காக அப்படியே கண்ணை முடின்னு புசு புசுலாம் இழுத்துன்னு விடக்கூடாது. அதை பிராணாயாமம் சரியாக பண்ணி மெதுவாக பண்ணு. முதல்ல இந்த பூரகம் கும்பகம் ரேச்சகம் எடுத்தவே சொல்லித்தர மாட்டா. இந்த உள்ளுக்குள்ளே காற்றை வச்சுட்டு பண்ணுறது கும்பகம் பிராணாயாமம்னு பேர். அது முதல்ல சொல்லித்தர மாட்டான். முதல்ல பிரணவ பிராணாயாமம்னு இந்த உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு வெளியில் விடுறது, இதுதான் முதல்ல சொல்லித்தருவா பேசிக். அதுக்கப்புறம் நிறையா விதமான பிராணாயாமங்கள் இருக்குது. உங்களுக்கே நிறையா கிளாஸுக்கெல்லாம் போயிருப்பேன் தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிராணாயாமம் எதுக்குன்னா மனசை அடக்கிறதுக்கு. பிராணாயாமஹா சனை. இந்த பிராணாயாமம் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திச்சு ஆரம்பிச்சிருத்துன்னா மனசு கண்ட்ரோலுக்கு வருமோன்னும்.
இந்த மனசு மாத்திரம் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும், அதை உள்ளே தள்ளணும். இப்படி ஓடின்னு இருக்கிற மனசை பிராணாயாமத்தினால கண்ட்ரோல் பண்ணால் அதை உள்ளே தள்ளணுமோனோ, அதுக்கு பிரத்யாகாரம்னு பேர். அதை அப்படியே போயின்னு இருக்கிற அந்த மனசை யூட்டன் எடுத்து உள்ளே தள்ளணும். இப்படி மனசு இப்படி உட்காந்து தியானம் பண்ணால் தெரியும், தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓடிண்டே இருக்கணும், அதை எடுத்து உள்நோக்கி மனசை அனுப்புறதுன்னு சொல்லுவாள். குருநாதர்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, அது சாத்தியமே இல்லை, ஆனால் இப்படி தான் இருக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம 1 லிட்டர் பாட்டில் ஜலம் குடிக்கிறோம், ஒன்றும் ஒரு பிஸ்லரி பாட்டில் இருக்கணும், அதனுடைய டயா எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட இருக்காது அதனுடைய டயா. அதுக்குள்ளே ஒரு ஃபுட்பால் அழுத்தணும்னா எப்படி முடியுமா? சாத்தியமா? கிடையாது. ஆனால் இப்படி தான் இந்த மனசை உள்ளே தள்ளுறதுன்றது. அது போமாட்டேன்னுங்கம்மா உள்ள, என்ன சுற்றி 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 அப்படி இருக்கிறதுனால மனசு உள்ளே போமாட்டேன்னு அட்டம் பிடிக்கும். அந்த குட்டியாக இருக்கக்கூடிய அந்த வாயில் ஃபுட்பாலை வச்சு அழுத்தினா அது எவ்வளோ கஷ்டப்படும் உள்ளே போடுறதுக்கு. அப்படி கஷ்டப்படுமா இதை உள்ளே போகிறதுக்கு, பிரத்யாகாரத்துக்கு. ஆனால் அபியாசத்தினால எல்லாம் சாத்தியம்ன்றார் அவர். அபியாசத்தினால என்னாகும், ஃபுட்பால் மாதிரி இருக்கிற அந்த பால் கோலி குண்டாயிடும், அப்புறம் ஈஸியாக உள்ளே போயிடும். அப்படி அபியாசத்தினால கொண்டு வரணும், உள்ளே போகாது. அது இதுக்கு பிரத்யாகாரம்னு பேர். அப்படி மனசு உள்ளே போயிடுத்துனா திரும்பி வெளில வந்துடும், அதனுடைய சுபாவம். அதுக்கு என்ன பண்ணணும்னா தாரணை அப்படின்னு, அதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தையோ இல்லை ஏதாவது ஒரு நாமத்தையோ கொடுத்தன்னா அதை பிடிச்சின்றும். அது பிடிச்சின்றதுன்னா உள்ளே போன மனசு வெளில வராது, அதுக்கு தாரணை அப்படின்னு பேர். அப்படி பிடிச்சுட்டே இருக்கிற மனசு இப்படி இப்போ குருவாயூரப்பனை ஸ்மரிக்க ஆரம்பிச்சோன்னா, இப்போ குருவாயூரப்பன் எப்படி இருக்காரோ அந்த ரூபமானது வரும். இதுக்கு தாரணை, அதை பிடிச்சி வைக்கணும். அப்படி பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த குருவாயூரப்பன ரூபமானது தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு தியானம் அப்படின்னு பேர். அடுத்ததாக சமாதி. இந்த தியானத்துக்கும் சமாதிக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த தியான நிலையில் எப்படி இருக்கும் அந்த ரூபமானதுன்னா, இந்த காற்று அங்கெங்கே சஞ்சாரம் பண்ணும்போது ஒரு விளக்கை ஏற்றி வச்சோன்னா அது என்ன பண்ணும், அந்த காற்று எங்கே வீசுறதோ அப்படி இப்படி வீசிகிட்டே இருக்கும். அது ஸ்திரமாக ஒரு இடத்துல இருக்காது. இதுதான் தியானத்தினுடைய நிலை. ஒரு ரூபத்தை கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் கூட நம்மளுக்கு ஆழமாக மனசு போகாமல் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது தியானம். அடுத்தது சமாதி நிலை. எப்படின்னா, அந்த ஒரு தீபத்துக்கு மேலே ஒரு கூண்டை வச்சுட்டு மூடிட்டோன்னா எப்படி இருக்கும், அப்படி சித்திரத்தில் எழுதின மாதிரி அப்படியே இருக்குமோன்னு அந்த தீபம். அந்த நிலையில் பகவானை அனுபவிக்கிறது தான் சமாதி. இப்படி ஒவ்வொரு படியாக நாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக, இது ஒரு ஸ்டேஜ். அடுத்தடுத்து இந்த மாதிரி யம நியமம்ன்ற பேஸ் இல்லாமல் நீ எவ்வளோ தியானம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, கவுத்து விட்டுருவோன்னுன்றார். இத்தனை முதல்ல சொன்னோம்னோ அகிம்சையாக இருக்கணும், உண்மையை பேசணும், இதெல்லாம் ரொம்ப அடிப்படையாக. நீ நல்லவனாக இருந்தால் தான் யோக மார்க்கமே. சிவானந்தா சொல்லும்போது முதல்ல அடிப்படையில் நீ நல்லவனாக இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணிக்கோ. நீ ஃப்ராடுதனம் பண்ணிட்டு அவனை ஏமாத்தலான்னு சொல்லி நீ மேலே வரணும்னு யோக மார்க்கத்துக்கு வராத உனக்கு பலன் கொடுக்காதுன்றார் அவர். நீ நல்லவனாக ஆகும் முதல்ல, அதுதான் யமநியமம். அப்புறம்தான் உனக்கு இது பலனே கொடுக்கும். இப்படி பண்ணி பகவானை தியானம் பண்ணிட்டேன்னா, அந்த சமாதி ஸ்திதியில் பகவானை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட விஷயம். இந்த உலகத்திலேயே எத்தனை கோடிக்கணக்கான ஜென்மங்கள் பிறந்து திடீர்னு அந்த பகவத் ரூபத்தை பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோணும், அப்பாடா இனிமே இந்த சம்சாரத்தில் மாட்டிக்க வேணாம். அந்த பிரபுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அகண்டமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தோட சேர போகிறோன்னா அதை விட ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு இருக்குமோ இந்த உலகத்தில்? அப்படி இந்த மாதிரி நீ யோக மார்க்கத்தை அபியாசம் பண்ணி பகவானை உள்ளே பார்க்கணும்ப்பா. அப்பேற்பட்ட ரூபம், எப்பேற்பட்ட ரூபத்தை பார்க்கணும்னு தான் இந்த இடத்துல கபிலவாசுதேவன், அந்த பகவானாக இருக்கக்கூடிய வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய கபிலவாசுதேவன், அவர் வைகுண்ட ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபுவை பற்றி அந்த ரூபத்தை வர்ணிக்கிறார். சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷ துவஜ சரூருக லாஞ்சநாட்யம். பகவானுடைய திருவடி நம்மளுடைய திருவடி மாதிரியாக இருக்க போகிறது அவருடைய திருவடி. சங்க சக்கர யவரேக துவஜரேக சக்கரரேக மங்கள ரேகாங்கிதமான சரணம். அழகாக இந்த தாமரை எதழ் இருக்குமே அந்த கலரில் இருக்குமா அழகாக அந்த திருவடி அப்படி விஸ்தாரமாக இருந்து, அந்த திருவடியில் திவ்யமங்கல திருவடி, அதில் நகங்கள் இருக்கான். நம்ம நகங்கள் மாலி இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நகமும் ஒவ்வொரு சூரியன் போல இருக்குது அவருடைய நகமானது. நீ எப்படி தியானம் பண்ணணும்னா, தியானமே ஒரு பொய்யை உண்மையாக்குறது தான் தியானமே. நீ அங்கே இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சேன்னா அது உண்மையாக மாறும். அதுதான் தியானத்துக்குள்ள சக்தி, மனசுக்குள்ள சக்தி. இந்த த்ராட்டக்னு ஒரு பயிற்சி, அது பிராணாயாமத்தில் உள்ளது. நீ ரொம்ப பயிற்சி பண்ணி வந்தேன்னா, இப்போ அந்த கடிகாரத்தை நீ 10 நிமிஷம் தொடர்ந்து பார்த்தேன்னா உன்னுடைய பவர்னால அது வெட்டிக்கும்.
அது உடையும். திராட்டக்னு பேர். இது இப்படிலாம் பண்ணினா இந்த வரலாம், இவ்வளோ அபியாசத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சாத்தியம்னு சிவானந்த அந்த குண்டலினி யோகம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். இதுக்கு திராட்டக் பயிற்சின்னு பெயர். இது வந்து கண்ணை மூடின்னு பண்ணக்கூடியதில்ல, கண்ணை திரண்டு ஒரு இடத்த பார்க்குறது. அது பல வருஷங்கள் அபியாசம் பண்ணால் வரும். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நாம் உண்டாக்குறது தான் தியானம். நம்மளுடைய எண்ணம், நம்ம உண்டாக்குற விஷயமானது சத்தியமாக மாறும் தியானத்தில். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த பகவானுடைய திருவடி அந்த நகங்கள்லேருந்து வர பிரகாசம் என்ன பண்ணுறதுன்னா, உன் மனசில் இருக்கிற அத்தனை பாபத்தையும் போக்கி எல்லா பாபத்தையும் பொசுக்கிறது போல், உன் மனசில் இருக்கிற அந்தகாரம் இருளை போக்குறது போல் அந்த பகவானுடைய திருவடி நகத்திலேருந்து வரக்கூடிய பிரகாசமானது ஒரு வெளிச்சம் போல வருவது போல தியானம் பண்ணு. அஜ்ராங்குஷத்வஜ சரோருக லாஞ்சனாட்யம் உக்துங்க ரக்த விலசன் நகச்சக்கரவால ஜோத்ஸ்னாபிராகிருத மகத் ஹிருதய அந்தகாரத்தை போக்குவது போல தியானம் பண்ணுன்னு ஒவ்வொன்றா வர்ணிச்சுட்டு வர அழகா. அடுத்தது பகவானுடைய முழங்கால்னா, அந்த முழங்கால திருவடியை சேவை பண்ணணும் மகாலட்சுமி காத்துன்னு இருக்காளாம். ஜானுத்வயம் ஜலஜ லோச்சனையா ஜனன்யா. ஏன்னா எல்லாம் பாகவதாலாம் வந்து அவெல்லாம் எல்லா சேவையும் செய்கிறா, எனக்கு இவர் ஆத்துக்கு வந்து இவருக்கு செய்கிறதுக்குள்ள எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்கிறது மகாலட்சுமி காத்துன்னு இருக்காளாம். எப்போ பார்த்தாலும் பாகவதால் கூடயே சுற்றின்னு இருக்கா அப்படின்னு. இப்படி தான் நாமதேவருடைய ஒரு கதையில் வரும். இப்படி இவர் பாகவதத்தோடு சுற்றின்னு இருக்கா, நாமதேவர் வந்து இவரோடையே சுற்றின்னு இருக்காருன்னு நாமதேவருடைய சம்சாரம் வந்து ருக்மிணி தேவிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வருவா. ருக்மிணி தேவி என்ன பண்ணுறான்னா, வாமா உனக்கு தான் நான் ரொம்ப காத்துன்ட்ருக்கேன். இந்த நாமதேவர் வரத்துக்கு முன்னாடி ருக்மிணின்னு என் பின்னாடி சுற்றின்னு இருந்தார். இவர் வந்தார் என்னை கண்டுக்கிறதே இல்லை. நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும்னு நினச்சேன், நீயே வந்துட்ட அப்படின்னு பாகவதாலுக்கு தான் அந்த திருவடியை கொடுக்குறார். மகாலட்சுமி தேடுறாளாம். ஜானுத்வயம் ஜலஜ லோச்சனையா ஜனன்யா. மகாலட்சுமியோடைய அந்த கை தாமரை போல இருக்கான். அந்த கையே அவ்வளோ மிருதுவாக இருக்குது. அப்படி மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியோடைய கரங்கள்னால பகவானுடைய ஜானுவை பாத சேவை செய்கிறாளா. அந்த பகவான் இப்படி சயனம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி தியானம் பண்ணு. லக்ஷ்மியா அகிலஸ்ய சுரவந்திதையா விதாத்துஹு அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையாக வர்ணிச்சுனா அடுத்தது நாபியை வர்ணிக்கிறார். இந்த நாபியில் யாருன்னா, இந்த நாபியில் தாண்டா அத்தனை உலகமும் இருக்குது. இந்த நாபியோட தண்டு, அந்த தண்டுக்கு மேலே ஒரு தாமரை, அந்த தாமரையில் பிரம்மதேவன் உட்காந்துருக்கார். இந்த 14 லோகங்களும் அந்த ஆதாரத்தில் தான் இருக்குன்னு தியானம் பண்ணு. அடுத்து வக்ஷோதிவாச ரிஷபஸ்ய மகாவிபூதே. மார்பல மகாலட்சுமி இருக்கா. கையெல்லாம் பார்த்தா வந்து ஒரு பெரிய மலை போல இருக்கும்டா பகவானோட கை. பக்தால காப்பாற்றணுன்னா ஓடி ஓடி வரும் அந்த கைகள், புஜங்கள். அப்படிலாம் தானம் பண்ணு. பகவானுடைய கதை எதுக்கு வச்சிருக்காருன்னா, சும்மா நின்று போஸ் கொடுக்கறதுக்காக. யாரெல்லாம் வந்து துஷ்டர்கள் வந்து மகான்களை ஹிம்சை பண்ணுறாலோ அவளை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக தான் கதை வச்சுட்டு இருக்காராம். முந்தானேத்துக்கு தானே இந்த மகாபலியோடைய கதையை கேட்டோம். இந்த கதையோடு தான் நிற்கிறார் இந்த சுத்தலலோகத்தில். இந்த மகாபலியை காப்பாற்றணும்னு சுத்தலலோகத்தில் நிற்கிறார். அவன் பண்ண தானத்துக்காக. இந்த ராவணன் வந்து பெரிய மாதிரி சண்டை போட்டுன்னு வரான். நான் திக்விஜயம் பண்ணிட்டேன், இந்திரனை ஜெயிச்சிட்டேன், அவனை ஜெயிச்சிட்டேன், இவனை ஜெயிச்சிட்டேன், அடுத்தது உன்னை ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னொடனே அதெல்லாம் அப்புறம் இருக்கணும்டா. இந்த மலையை முதல்ல நகர்த்து, காற்று வரமாட்டேங்கிறதுன்னா அது மலை இல்லை, இரண்யகசிபுவோட குண்டலம். இரண்யகசிபு சண்டை போடும்போது குண்டலம் அங்கே வந்து விழுந்துருத்தான். அது மலையே இல்லை. அதை நகர்த்துறான்னா அவன் திண்டாடுறான். இப்படி கையை விட்டு நகர்த்த முடியல. இது என்ன, இது நகர்த்த முடியாத மலையாக இருக்குன்னா அது மலை இல்லை, எங்கள் தாத்தா போட்டுருந்த குண்டலம்னா மகாபலி. குண்டலம் காதில் போட்டுக்கிறோன்னா நம்ம என்ன 10 கிலோவாக போட்டுருப்போம். காதில் போட்டுக்கிற குண்டலம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அப்பேற்பட்ட வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற குண்டலத்தை ஒருத்தன் போட்டுருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆக்கிருத்தியாக இருப்பான். இந்த மலையை அவனை சம்ஹாரம் பண்ண நரசிம்ம சுவாமி எவ்வளோ பெருசாக இருப்பார். நீ வந்து சும்மா வந்து நான் வந்து உன்னை ஜெயிச்சிடுறேன்றியே, அதெல்லாம் விடுன்னு. இது முதல்ல நகத்துன்னா முடியல, அதெல்லாம் இல்லை, நான் அவன் கூட சண்டை போடுவேன்னு வந்தான். அங்கே வந்து கதை வச்சுன்னு நிற்கிறாராம் பிரபு. கால் காத்துண்டு கதை வச்சுன்னு நின்றுருக்கிற பிரபு இத்தனை நேரம் இவன் ஏதோ பேசட்டும்னு விட்டுட்டார். இப்போ மகாபலி கூட சண்டை போடுறான்னு வந்து தெரிஞ்ச உடனே அங்கேருந்து வந்தார். இவங்க கூடலாம் ரொம்பலாம் சண்டை போட்டு சிரமப்பட வேணான்னு அவருடைய அங்குஷ்டத்தினால அந்த கட்டை விரல்னால, வலது கால் பட்டை விரல்னால ஒரு எத்தை எத்தினாராம். அவன் அப்படியே சுருண்டு 10 யோஜனை தள்ளி போய் உழறானான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வருது, ஆஹா நம்ம எங்கே இருக்கோம், என்ன ஆனோம் அப்படின்னு தான் நிலைக்கு வரான். அப்புறம் யோசிக்கிறான், ஏதோ ஒன்று வந்தது, நம்மளை அடித்தது, நாம் இங்கே எழுந்துக்கிறோம், அது என்னென்னு பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு சமயம் இல்லாமல் போயிட்டு தான். அப்படி ஒரு ஸ்பீடில் நடக்கிறதா அத்தனையும்.
இவன் வந்து மேலே இது சண்டை போடுறதுக்காக வரான். இந்த மாதிரி வந்தான். இப்படி பகவான் கதையை வச்சுன்னு காப்பாற்றினாலாம் மகாபலியை அவன் பண்ணின தானத்தினால அப்படின்னு ஒரு 4 நாள் பண்ணி சுத்தல லோகத்தை வர்ணிக்கும் போது தான் சொன்னேன். இந்த மாதிரி அத்தியுதமான விஷயம் அஷ்டமஸ்கந்தத்தில் கூட சொல்லலை அவர், இங்கே அழகாக வர்ணிச்சிருக்கார் பிரம்மனிஷ்டா. இப்படி பகவான் இப்படி ஒவ்வொரு இதுவும் பகவான் இப்படி இருக்கார், இப்படி கமோதுக்கு வச்சுன்னு இருக்கார், பகவான் கிரீடம் வச்சுன்னு இருக்காருன்னா இந்த கிரீடம் ஏன் வச்சுன்னு இருக்கான்னு சனகாதிகள்கிட்ட பகவானே தன் வாக்குனால சொல்கிறார், தன் தலையில் ஏன் கிரீடம் வச்சுன்னு இருக்கேன்னு. இந்த கிரீடம் வச்சுட்டு இருக்கேன்னா எல்லாரும் ராஜாலாம் கிரீடம் வச்சுட்டா ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கும், தனக்கு ஒரு ஒரு கெத்து மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வச்சுட்டு இருக்கா. இதுக்கு நான் வச்சுட்டு இருக்கேன்னா அதுக்காக நான் வச்சுக்கலன்னார். ஏன்னா இந்த பாகவதாளுடைய திருவடி தூளியை என் தலையில் வச்சுக்கணும்னு எனக்கு ஆசை. தூளியை கொண்டு வச்சா அது தூளி அப்படியே இருக்குமோ, சஞ்சாரம் பண்ணும்போது அங்கங்கே பறந்து போயிடும், அதனால் தூளி இருக்கவே முடியாது. இவர் என்ன நல்ல ஒரு ஐடியா பண்ணார், ஒரு கிரீடத்தை பண்ணுவோம்னு அந்த கிரீடத்தை முழுக்க முழுக்க தங்கமும் தூளியும் வச்சு பண்ணிட்டாராம். அந்த தூளியை சேர்த்து 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 அந்த கிரீடத்தை பண்ணதுனால இப்போ பாகவதாளுடைய திருவடி தூளியும் தலையில் வச்சுட்டா மாதிரி ஆச்சு. ஏதோ வித்தியாசமாக தூளி மாதிரி மூட்டையை வச்சுன்னு சுற்றினா இருமுடி மாதிரி எல்லா இடத்துலையும் போனால் நல்லாவும் இருக்காது, கிரீடத்தை வச்சுருந்தா கௌரவமாக இருக்கும். அவர் அந்த பொசிஷனில் இருக்கார், அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டார் அவர். அப்படி பாகவதாளுடைய பாத தூளியை தலையில் வச்சுக்கணுன்றதுனால தான் கிரீடத்தையே தலையில் வச்சுருக்கான்னு சனகாதிகள்கிட்ட பகவான் தானே சொல்கிறார். இந்த மாதிரி தலையில் கிரீடம் மக்கர குண்டலம் இப்படி அற்புதமான மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட பகவான்கிட்ட ஏவம் ஹரௌ பகவதி பிரதிலப்தபாவஹ பக்தியாதவத்ருதய உத்புலக பிரமோதாத் ஔத்கண்ட்ய பாஷ்பகலயா முகுரர்த்தியமானஹ தச்சாபி சித்தபடிஷம் சனகைர்வியுங்கே. அப்பேற்பட்ட பகவானிடத்தில் தியானம் பண்ணி அது எங்கே கொண்டு விடும்னா தியானம் போய் அடுத்ததாக தாரதாரியா கண்ணீர் வந்து ரோமாஞ்சம் ஏற்பட்டு பரதாழ்வார் பரதன் அந்த புலகாசிரமத்தில் எப்படி பூஜை பண்ணினான், கிருஷ்ணாய நமஹான்னு இப்படி பூஜை பண்ண ஆரம்பிப்பான். கிருஷ்ணன் நாமத்திலே லயிச்சு போயிடுவார். அப்படி லயிச்சன்னா எத்தனை நாள் அதை பூஜை பண்ணணும்னு தெரியாமல் கையில் இருக்கிற புஷ்பம் வாடினதை வச்சு இவ்வளோ நாள் நம்ம தியானத்தில் இருந்தோம்னு நினைப்பேன். அப்படி கொண்டு விட்டுருவோம். அந்த இது பகவானை பற்றி நினச்சி நீ எப்பேற்பட்ட கிருபாலுனி, உன்னுடைய அனுபவம் இந்த பரமானந்தம் வேறு இதில் என்ன இருக்குது, இந்த உலகத்தில் இருக்க சுகம்னு எல்லாத்துலேயும் உழறாலே, இது எல்லாம் சேர்ந்துட்டு வந்தால் கூட அதுலேருந்து ஒரு லவலேசம் வந்தால் கூட இதுக்கு ஈடாக மாட்டேங்கிறதே. அப்பேற்பட்ட ஆனந்தமாக இருக்கேன்னு பகவத் அனுகிரகத்தினால அந்த பரமானந்தத்தை அடைய முடியும். அப்படி ஒருத்தனுக்கு அடைஞ்சிருத்துன்னா தேகம் சரமஹா ஸ்திதமுத்திதம் வா சித்தோ விபஷ்யத் யதோத்யகமத் ஸ்வரூபம் தெய்வாதுபேதம் அத தெய்வவசாதுபேதம் வாசோ யதா பரிகிருதம் மதிராமதாந்தாக. இப்படி ஒரு நிலை வந்துருத்துன்னா அடுத்தது என்னன்னா அந்த ஞானி லட்சணம் வந்துடும். இப்படியே இருந்தோன்னா இந்த தேகம் நிற்கிறதா, இந்த தேகம் நடக்கிறதா, இந்த தேகம் உட்காண்டிருக்கா, இந்த தேகத்தில் வஸ்திரம் இருக்கா, இந்த தேகத்தில் வஸ்திரம் இல்லையா, இது எதுக்கு இருக்குது, இது ஒன்று இருக்குன்றதே தெரியாத நிலைக்கு போயிடுவா. சுகாச்சாரியால் மாதிரி சஞ்சாரம் பண்ணிடுப்பா. இருக்கிறதா, உட்காரதா, நடக்கிறதா, பேசுறதா, அது பாட்டுக்கு பிராரப்த வசாத்து நடந்துகிட்டே இருக்கும். இவாலாம் பிரம்மானுபவத்திலே இருப்பா. தெய்வாதுபேதமத தெய்வவசாதுபேதம் வாசோ யதாப்ரருச்சிரம் மதிராமதாந்தா. புரியும்போது நம்மளுக்கு எப்படி சொல்கிறாருன்னா, இங்கே மைத்ரேயர் நல்ல ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒருத்த வந்துன்னு இருக்கான்னா அவனுக்கு வஸ்திரம் சாதாரணமாக இருந்தால் வஸ்திரம் அவுந்துருத்துனா எவ்வளோ கட்டிக்கிறோம், அந்த நிலையில் அவனுக்கு வஸ்திரம் இருக்கா இல்லையான்னு தெரியாதோன்னோ அப்படி அந்த நிலையில் இருப்பா அப்படின்றார். இது என்னது இது, இந்த நிலை எங்கே இருக்குது, இந்த நிலை எப்படி இருக்குது, இப்படி போய் இதை வர்ணிக்கிறாரேன்னு தோணும். நம்மளுக்கு பிரம்மானந்தம் பரமானந்தம் பிரம்மானுபவம்னா புரியுமோ, யாராவது அனுபவிச்சிருக்கோமோ, இந்த அனுபவம்லாம் உலகத்தில் பார்த்துட்டுருக்கோம். புரிய வைக்கிறது எதுக்கு, நம்ம எந்த அனுபவத்தை பார்க்குறோமோ அதை புரிய வச்சா தான் புரியும். சக்கரை எப்படி இருக்குன்னா திதிக்கும்னா ஏதோ ஒரு ஸ்வீட் எடுத்து கொடுத்தா தெரியும். நம்மளுக்கு தெரியாத ஒரு ஏதோ அந்த ஜெர்மனில் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பதார்த்தத்தை வச்சு இப்படி தான் அது இருக்கும்னா புரிய வைக்கிறதுக்கு ஒன்று புரிய வைக்கணும், அப்புறம் அதுக்கு ஒன்று புரிய வைக்கணும், உதாரணம் கொடுக்கணும். அதனால் உதாரணம் நம்மளுக்கு புரியறதுக்காக தானே கொடுக்கணும். அதனால் இப்படி சொல்லிவிட்டு அந்த தேகோபி தெய்வ வசகா கலு கர்ம யாவது, அப்படி இந்த பிராரப்த வசாத்து ஒரு மகான் சுத்தின்னு இருப்பா. அந்த மகான் அப்படி சுத்துறாலே அந்த மகான்கள் தான் இந்த உலகத்தில் பெரியவர்கள், அப்பேற்பட்டவர்கள். அவா தான் பிராரப்த வசாத்து அவா போயிட்டா பகவான்கிட்ட.
ஆல்மோஸ்ட் 2.5 கலக்க போகிறா அடுத்தது. ஆனால் பிராரப்தம்னு ஒன்று இந்த சரீரத்தில் ஒட்டின்னு இருக்கிறதுனால இந்த பூலோகத்தில் இருக்கா. அப்பேற்பட்ட மகான்கள் அப்படி நம்ம பகவத் பக்தியும் யோக மார்க்கமும் பண்ணோன்னா இந்த கிட்டக்க வந்துட்டார், திருப்பி முதல்லுக்கே வந்துட்டார். இந்த பாபமும் புண்ணியமும் அத்தியந்த உபரத்தி ஏற்பட்டு நம்மளுக்கு அது உபரத்தி ஏற்பட்டுச்சுன்னா நாமும் இந்த நிலைக்கு போயிடுவோம் அப்படின்னு அற்புதமாக வர்ணிக்கிறார். அப்படி அந்த அம்மாவுக்கு பரம சந்தோஷம். அம்மா நீ வந்து நிறைய மார்க்கங்கள் சொன்னப்பா, பக்தி மார்க்கம் சொன்ன, யோக மார்க்கம் சொன்ன, எல்லாத்தையும் சொன்ன, இந்த பக்தி மார்க்கம்னு சொன்னேன் இதெல்லாம் பக்தியை பண்ணிவிட்டு நீ எல்லாத்தையும் பகவதர்ப்பணம் பண்ணணும்னு சொல்கிறார் அவர். அப்படி பகவதர்ப்பணம் பண்ணோடனே எல்லாத்தையும் பகவதர்ப்பணம் பண்ணணுமா வாசுதேவான்னா? ஆமான்னா. அப்போ எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். ஆமாம் அம்மா எல்லாத்தையும் பகவதர்ப்பணம் பண்ணி தான் ஆகணும். நீ வச்சுட்டேன்னா அந்த புண்ணியம் ஏற ஆரம்பிச்சிடும் அடுத்தது. அதனால தான் காயேன வாச்சான்னு நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறோம். அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணணுமான்னா ஆமாம் அப்படின்னா. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தபஸ் பண்ணியிருக்கேனே, இதையும் பகவதர்ப்பணம் பண்ணணுமான்னா ஆமாம் இதுவும் பண்ணணும் அப்படின்னா. அப்படியா அப்படி பண்ணணுமான்னு இதுவும் பண்ணணும்னா சரி பகவதர்ப்பணம் என்ன பண்ணுவோம்? காயேன வாச்சா மனசேந்திரியவான்னு ஒரு துளசி தலத்தை வச்சுட்டு கையில் ஜலத்தில் வச்சுட்டு நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு சாலக்கிராமத்தில் கொண்டு விடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்த பிரபு பஞ்சபாத்திரத்தை எடுத்துன்னு அந்த துளசி தலத்தெல்லாம் எடுத்துட்டு கையில் வச்சு காயேன வாச்சா மனசேந்திரியவா சர்வம் தச்சத்து வாசுதேவார்ப்பணமஸ்துன்னு தன் கையை நீட்டுறாராம் வாசுதேவன். ஏன்னா சாலக்கிராமத்தில் விடுறது என் கையில் விடு, நான் வாசுதேவ ஸ்வரூபம் தானே, என் கையில் விடுன்னு கையை நீட்டினாராம். பகவான்னு தெரியும் அந்த தேவகூதிக்கு. இத்தனை நேரம் எல்லாத்தையும் கேட்டா, ஆனால் இப்போ தன் குழந்தை கையை நீட்டின உடனே அவளுக்கு ஷாக் அடித்தது போல இருக்கு. நீ அப்பேற்பட்ட பிரபுவா? நீ பகவான்னு தெரிஞ்சாலும் இப்பேற்பட்ட பிரபு என் வயத்தில் பிறந்தியா? உன்னை நான் வயத்தில் சுமந்தேனா? உன்ட்டு தான் இத்தனையும் நான் கேட்டேனா? எந்த பிரபுக்கிட்ட சர்வஸ்வமும் அர்ப்பணம் பண்ணணுமோ அப்பேற்பட்ட பிரபு நீதானா அப்படின்னா சரணாகதி பண்ணிட்டான் அந்த கபில வாசுதேவன். அப்படி சரணாகதி பண்ணி எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு, நீ சொன்னதெல்லாம் வாசுதேவா ஒன்னொன்று ஒழிச்சுட்டே இருக்கு, மேலே நீ சொன்ன மாதிரி நான் இருக்க போகிறேன். உபதேசம் கேட்டு என்ன பண்ணணும்னா திருப்பி ஆற்றுக்கு போயிட்டு சினிமா பார்த்துட்டு காஃபியை குடிச்சுன்னு தூங்குறதுனால என்ன பிரயோஜனம்? உபதேசம் கேட்டதுனால அதை அடுத்தது வாழ்க்கையில் கொண்டு வரணுமோன்னு தேவகூதி எப்படி இருக்கான்னா, இப்போ மேலே கபில வாசுதேவன் நான் கிளம்புறேன்னு தீர்மானம் பண்ணிட்டா ஈசா நதிக்கு போகிறேன்னு. நீ எதெல்லாம் சொன்னியோ அத்தனையும் நான் பண்ணி பகவானோட 2.5 கலக்க போகிறேன்னு பிரதிஜை பண்ணுறாலாம் தேவகூதி அம்மா கபில வாசுதேவன்ட்ட. தன் குழந்தைய இருக்கணும்னு தோன்றது, வாழணும்னு தோன்றது, ஆனால் குழந்தைன்னு நினச்சின்னு வீணாக போயிடக்கூடாது. இவன் பண்ணின உபதேசத்தை அனுஷ்டானம் பண்ணி பகவானோட கர்த்தமர் மாதிரி கலக்கணும்னு தோன்றது. அப்போ எது ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த தபஸ் பண்ணி போய் சேரணுன்றது ஜாஸ்தி ஆச்சான். அப்போ கபில வாசுதேவனை அனுப்பிட்டான். அனுப்பினதுக்கப்புறம் கபில வாசுதேவர் எந்த உபதேசங்கள்லாம் சொல்கிறாரோ அதே மாதிரியே கர்தவ பிரஜாபதி மாதிரியே அந்த ஆசிரமத்தில் உட்காந்துட்டு அப்படி ஒரு தபஸ் பண்ணுறா. இந்த கர்தவ பிரஜாபதி வசதியா தேவகூதி வசதியான்னு சொல்லவே முடியாது. அப்படி 2 பேரும் ஞான வைராக்கியத்தில் இருந்து கடைசியில் ரொம்ப வயசானதுனால இந்த சரீரம் நிற்கிறதா உட்காந்துக்கிறதான்னு தெரியாத அந்த நிலைக்கு போய் அந்த சரீரமானது பிரிஞ்சது. தேவகூதியினுடைய ஆத்மாவானது பகவானோட 2.5 கலந்தது. அந்த சரீரம் சித்திதா அப்படின்ற நதியாக ஓடினது. இன்றைக்கி கூட வடக்க ஒரு இடத்துல சித்தபதம் அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறா. அங்கே தான் இந்த கபில வாசுதேவருடைய இந்த உபதேசம் நடந்தது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்கிறா. அப்பேற்பட்ட இந்த கபில வாசுதேவருடைய உபதேசம், இந்த கபில வாசுதேவர் உபதேசத்தை விஸ்தாரமாக இந்த பாகவதத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அத்தியாயமாக அதை நம்ம சொல்லிட்டு வந்தோம். அப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிது. உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் எல்லோரும் ஸ்ரத்தையாக கேட்கறதுனால தான் நான் அவ்வளோ மெனக்கேன்றேன். அதில் உண்மை அதுதான். நீங்கள் ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு அப்படி பண்ணேன்னா சரி நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இதை அப்படியே முடிச்சிடலான்னு தான் தோணும். ஆனால் உங்களுடைய ஸ்ரத்தை ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிற கதை அது இருக்கட்டும் தனியாக, ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுத்து அவவா எனக்கு அனுப்புகிறா. இது சொன்னேலே இது இப்படின்னா இது நாங்கள் கேட்கல, நீங்கள் இத்தனை விஷயத்த சொல்கிறேல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எடுத்து அனுப்பும்போது அவ்வளோ அத்தியாச்சரியமாக இருக்குது. அப்படி அந்த கபில வாசுதேவருடைய அந்த உபதேசங்கள்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கொட்டி தள்ளியிருக்கார். 25லேருந்து 33 பர்யந்தம் ஜீவனுடைய உற்பத்தி என்ன, இந்த ஜீவன் எப்போ காலமாகுது, இந்த ஜீவன் மேலே போய் என்னென்னலாம் ஆகுது, திரும்பி கர்ப்பத்துக்குள்ளே எப்படி வருது, கர்ப்பத்தில் எவ்வளோ நாள் இருக்குது, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறார். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சொல்கிறார். அப்பேற்பட்ட இந்த கபில வாசுதேவர் இந்த தேவகூதி சம்வாதமானது இன்றைக்கி கேட்கக்கூடிய பாக்கியம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப கோப்பியமாக யாராவது கொஞ்சம் பேரை வச்சுருந்தா இந்த கதைகள்லாம் சொல்லுவா அப்படின்னு. ரொம்ப எல்லாரும் அதிகாரிகள் இல்லைன்னு, ஆனால் இந்த தத்துவலோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் அதிகாரிகளாக இருக்கு. இப்படியே ஒரு நிசப்தமோ இதுவே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தியானம் போல் இருக்குது. எங்கேயும் இங்கேயும் திரும்பாதபடிக்கு இந்த சன்னிவேஷம் இந்த இடம் பரம சாநித்தியமாக இருக்குது. அப்படியே பெரியவாள்லாம் கூடியே இருக்கிறது போலக்கு எப்பேற்பட்ட மகான்கள் இவாள்லாம்.
நம்ம வந்து சொல்லி எப்பயோ வாழ்ந்தான்னு இப்போ 150 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி மகான்கள் வாழ்ந்துட்டு போயிருக்கா. அதுவும் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் இருக்காளே, அவர் உண்மையாகவே ஞானி. இந்த கபால மோட்சம்னு சொல்லக்கூடியது உயர்ந்த மோட்சமாக சொல்லப்பட்டிருக்கு உத்தம யோகிக்கு. அவருடைய சரீரமானது அப்படி தான் பிரிஞ்சது. கபால மோட்சத்தில் தான் அவர் வந்து இதுவானார்னு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அவர் அண்ணா சொல்லிகிட்டே இருப்பார். எங்கள் குருநாதர் அவர் கண்ணை பார்த்தாலே தெரியும் அவர் ஞானின்னு. சில பேருடைய கண்ணுடைய அந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும் அவள் ஞானிகளா இல்லையான்னு சொல்லுவார். இந்த ஞானானந்த சுவாமிகள், அப்புறம் இந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள், இவள் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியும் அவள் ஞானிகளா இல்லையான்னு. லோக்கத்தில் சஞ்சாரம் பண்ணுவது போல இருக்கும், ஆனால் சேராமல் இருக்கும் அவள் கண்ணு, அப்படி இருக்குன்னு சொல்லுவார். அவ்வளோ ரொம்ப ஈடுபாடு அந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள். அவர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து இந்த எப்படி இந்த போக 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 வந்து சரீரம் வேற ஆத்மா வேகன்னு பிரித்து வாழ ஆரம்பித்தாலோன்னு மகான்கள்லாம் அப்படியே இருக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். அப்படி இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு சித்தப்பிரமம் வந்துடுது, அப்படி தானே இருக்கும். ஞானின் ஞானன்றதெல்லாம் கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி தான் இருக்கும். அவளுக்கு சரீரத்தில் எதுவும் தோணாது, அவள் வந்து சரீரத்தை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டா, பைத்தியம் மாதிரி தான் இருப்பாள். ஆனால் உள்ள அவள் அப்படி மனசில் வச்சுருப்பா. இப்படி அவர் அந்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அதுதானே கடைசி நிலை. அப்படி இருக்கும்போது அங்கே நிர்வாகிகள்லாம் நினச்சாலாம், இந்த அடுத்தது நம்ம இதை மாற்றிடலாம், இவர் வந்து இது விவகாரத்துக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் சரி வராதே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு சித்தப்பிரமம் ஏதோ பிடிச்சிருத்தோன்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியரை வர சொல்லி பார்க்கணும்னாராம். அந்த வைத்தியர் ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அவர் இந்த விஷயத்தில் அவர் வந்தார். அவர் வந்து பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்ணி சும்மா அவர்கிட்ட பேசலாம், இந்த கவுன்சிலிங் ஏதாவது கொடுக்கலான்னு வந்த உடனே பெரியவா அவரை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலையா, உங்கள் அம்மா சௌக்கியமா அப்படின்னு கேட்டார். அப்படியே சரணத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அவருக்கு பைத்தியம் இல்லை, எவன்லாம் சொன்னேலோ உங்களுக்கு எல்லாம் தான் பைத்தியம்ட்டேன். ஏன்னா சில வருஷங்கள் 15 வருஷம் முன்னாடி இதே ப்ராப்ளம் வந்து அவள் அம்மாவுக்கு இருந்து பெரியவாளை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னே சரியாச்சான். அதை அவர் கேட்குறாரு, உங்கள் அம்மா சௌக்கியமானு. அதை ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாராம் அந்த விஷயத்தை. அப்படின்னு உடனே அவர் அப்புறம் ஞானின்னு எல்லாரும் தெரிஞ்சுட்டா. அவள் விவகாரம் பண்ணுறவாளுக்கு அவளுக்குள்ள கவலை, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவாளுக்கு. இப்படி அவர் பரமஜானியாக இருந்து அந்த அப்படியே தபஸே வடிவமாக இருக்கக்கூடியது. அடுத்தடுத்து எத்தனை மகான்கள் வரிசையாக, நம்ம அபினவ வித்யா தீர்த்த பாரதி சுவாமிகள், அடுத்தது நம்ம பாரதி தீர்த்த சுவாமிகள், இப்போ இருக்க விதுசேகர பாரதி சுவாமிகள், எப்படி அவளுடைய தபஸ் ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கும்போது, அதுதான் பார்க்கும்போது எல்லா பாஷையும் பேசுகிறா, எல்லார்கிட்டையும் பேசுகிறா, எல்லா இடத்துக்கும் போகிறா, எல்லாமே பண்ணுறாவா. சர்வஜான்லாம் இப்படி தானே இருப்பான். அந்த மாதிரி அப்பேற்பட்ட அவளுடைய சாநித்தியம். அதை பற்றி சொல்லிட்டு இந்த அழகாக இவா ஒரு அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது, அப்படி சாநித்தியத்தோடு இருக்குது. இந்த பேரே வந்து ஆகர்ஷணமாக இருக்குது, தத்வலோகா அப்படின்னு. அதனால தான் தத்துவங்களாக சொல்லணும்னு இந்த ரிஷபருடைய தத்துவம் கபிலருடைய தத்துவமாக அது மாதிரி சொல்லலான்றதுனால தான் இப்படி சொன்னது. அதனால் தத்வலோகம்னு அப்படி ஒரு பாக்கியம். மேலே நாளைக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய இவரும் பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ரிஷபருடைய உபதேசம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் அந்த ரிஷபருடைய உபதேசமும் அந்த சரித்திரமும் நாளைக்கு எல்லோரும் கேட்போம், மேலே பூர்த்தி பண்ணிக்கலாம். ஜானகீகாந்தஸ்மரணம் கல்யாணரூபாய கலு ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய वातालयाधीश नमो नमस्ते. नारायण 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 नारायण. जानकीकांतस्मरणं सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, आंजनेय मूर्ति की.